நகைச்சுவை மன்றத்தினுடைய 18ஆம் ஆண்டின் 4வது நிகழ்ச்சியாகவும் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய அனைத்து அமைப்புகளும் ஓடியாடி விளையாடக்கூடிய எங்களுடைய மனமன்றத்தின் சொத்தாளர்கள் மாறி முத்து அவர்களை நினைக்கிறது. மனமன்றத்தினுடைய உயர் நாளிலே சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சிகளை தொடங்குவதுதான். அதன்படி கூட்டம் மக்கள் வந்துடுவார்கள். நம்ம முறையாக நேரத்துக்கு ஆரம்பிக்கிறோம். முதலாவது இறைவனுக்கு பாட வருகிறார். சுந்தரம் பாபா பாபா என அன்புடன் அழைப்பார்கள் பெண்கள். அவர்களை இந்த மனமன்றத்தினுடைய முதலாவது நிகழ்ச்சியை இறைவனுக்கு பாடுங்க. முகமலர்ச்சியோடு மனமன்றம் அழைக்கிறது. சுந்தரம் பாபா அவர்கள் இறைவனுக்கு பாட அன்புடன் வருமாறு அழைக்கிறது. நடக்க இருக்கிறது. இந்த மனமன்றத்தினுடைய மிக சிறப்பாக பொருளாளராக பணியாற்றிக் கொண்டுடைய மோகனையா அவர்கள் வந்திருக்கும் நம்ம அனைவரையும் என் முகத்தோடு வரவேற்க வருகிறார். மனமன்றத்தின் 51ஆம் ஆண்டின் 3ஆம் நிகழ்ச்சியும் நகைச்சுவை மன்றத்தின் 18ஆம் ஆண்டின் 4ஆம் நிகழ்ச்சியும் இன்றைக்கு கோலாகலமாக துவங்கியுள்ளது. திருவரங்கத்திலிருந்து ஐயா ராமானுஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா இங்கே வந்து உட்காருங்க. அவரையும் இந்த விழாவுக்கு தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற சாதனை செம்மல், இன்று குமரகுரு வர அடிகள் அவர்களிடம் முருகன் சேயோன் என்ற விருதினை வாங்கியுள்ள ஐயா மாரிமுத்து அவர்களை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்றைக்கு முன்னிலை வகிக்கின்ற நமது அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான மருத்துவர், நமது சேலம் நகர அனைத்து வித்யா மந்திர் பள்ளிகளின் சேர்மன் டாக்டர் கிருஷ்ணசித்தி அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். அதே போல் சென்னையிலிருந்து இன்றைக்கு வாரியார் சுவாமிகளை பற்றி நமக்கு நிறைய தெரிந்திருந்தாலும் கொஞ்சம் விரிவாக சொல்வதற்காக இளைய சிலம்பொலி திரு கங்காபரணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கடந்த மாதம் தீட்சை வாங்கிய நமது சுவாமிகள் இளையவர் பாலமுருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று அங்கே அம்மாப்பேட்டையிலே இந்த பார்க்கு பேர் சீதாராம் பார்க்கா, அது அங்கே ஒரு விநாயகர் வைத்து அதிலே சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுகின்றார் நமது பாலமுருகன் அவர்கள். அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நமது மனம் ஐயா அவர்கள் வாரியார் சுவாமிகளுடைய வாரிசு என்று வாரியார் சுவாமிகளாலேயே சொல்லப்பட்டவர். அவருடைய வாரியார் சுவாமிகளுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நாள் கணக்கல்ல, வாரக்கணக்கல்ல, மாதக்கணக்கல்ல, வருடக்கணக்கில் கூட அவருடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ நமக்கு தெரிந்தவரை நாம் சொல்லலாம். நமது மனம் ஐயா அவர்களை நல்லபடியாக சுதந்திரராஜ் அவர்கள் எப்படி நன்கு கவனித்து கொண்டு தொண்டாற்றினாரோ அதே போல் அந்த காலத்திலே வாரியார் சுவாமிகள் நமது மனம் என்ற ஆண்டு விழாவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரும்பொழுதும் 10 நாட்கள் பிரம்மோற்சவம் போல நாம் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாட்களிலே வாரியார் சுவாமிகளுடைய அவருக்கு தொண்டு செய்யும் ஒரு பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்கிறேன். நமது வாரியார் சுவாமிகள்
நமது மனம் ஐயா அவர்களின் பேரில் மிகுந்த பற்று கொண்டவர்கள். ஆனால் ஒரு ஒரு சின்ன விஷயம் நடந்துவிட்டது. அது அவரே மனமையா அவர்களே சொன்னது தான். ஒரு முறை வாரியார் சுவாமிகள், இப்போ இந்த ஆடி கிருத்திகைக்கு நீ காங்கேயநல்லூர் வந்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் நம்ம மனமையா அவர்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில், சுவாமி அன்னைக்கு எனக்கு வேறு நிகழ்ச்சி புக் ஆயிடுச்சு சாமி அப்படின்ட்டாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் மனம் ஐயா அவர்கள் ஆடி கிருத்திகைக்கு ஒவ்வொரு ஆண்டுமே ஆடி கிருத்திகைக்கு அவருக்கு நிகழ்ச்சியே அமையலை. அதே போல் காங்கேயநல்லூருக்கும் போக முடியல. காங்கேயநல்லூர் போகிறதுக்கு நானும் 2-3 தடவை சொன்னேன். சுதந்திரராஜ் இருக்கார், நான் இருக்கேன், வாங்க காரில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்லாம் சொன்னோம். ஆனால் அது சந்தர்ப்பமே அமையலை. அது ஒரு ரெண்டுமே மனம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய குறை. இதை நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, நம்ம மனம் பண்ணுற நிகழ்ச்சியிலே அவர் நிறைய தரம் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முதலில் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரை அவரிடம் இந்த பணியை ஒப்படைக்கிறேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மோகனை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எங்களை எல்லாம் விதவிதமாக படம் எடுத்துக்கொண்டிருக்க அசோகா டிவி அவர்களை வருகிறவர்களிடம் வரவேற்று, போட்டோக்களை மிகப்பெரிய ஆதாரமாக விளங்கக்கூடிய போட்டோக்களை சிவா அவர்கள் சுட்டு தள்ளி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து வருக வருக அவரையும் வரவேற்று, இந்த முன்னிலை வைக்கக்கூடிய மருத்துவர் ஆர் கிருஷ்ணசெட்டி எம்டி அவர்கள் வித்யா மந்திரி கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, அகில இந்திய அளவிலே முதல் பரிசு பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒழுக்கச் செயலர்களாக வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நிறுவனத்தினை வித்யா மந்திரி பள்ளி கிருஷ்ணசெட்டி ஐயா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இளைஞர்கள் வருகிறார்களோ இல்லையோ, நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொள்கிறேன் என்று இந்த வயதிலும் வந்து கொண்டிருக்க வடிவேல் ஐயா அவர்களை ஒரு 5 நிமிடம் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மணமன்றத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நாட்கள் மனம் சேகர் சந்திரகாசனுடன் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னே நாம் பழகியிருக்கிறோம். அதன் பிறகு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் இணைய சேர்ந்து பல விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதியும் நாங்கள் நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அது வெகு தூரத்தில் இல்லை, இன்னும் சிறிது காலம் நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஒரு அம்மாவை பற்றி ஒரு சிந்தனை. தாய் தான் நமக்கு சக்தியை கொடுக்கிறாள், 5 திங்கள் சுமந்து பெற்றெடுக்கிறாள். பாலோட்டி வளர்க்கின்ற தாய் உண்ணாமல் உறக்கம் இழந்து நம் உயிரை பேணு காத்தி பேரின்பம் காட்டி புகழாரம் சூட்டி மழலை மொழி பேசி சிற்பி செதுக்கிய சிலையைப் போல இந்த உலகிற்கு வித்தகனாய் கல்வி கற்க சீராட்டி சிரம் தூக்கி நல்மணியாய் கண்ணே மணியே அமிழ்தே என்று கொஞ்சம் மொழி பேசி தமிழனாயிரு தலை நிமிர்ந்தனில் பெண்ணாய் இருந்தால் தன்னடக்கம் பொறுமை வேண்டும், ஆண்மகனாய் இருந்தால் பணிவும் துணிவும் வீரமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்கின்றாள். எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திருமகளே, சிரித்திருமகளே. உள்ளத்தில் கவலைகள் இருக்கலாம், உன் உதடுகள் எப்போதும் சிரிக்கட்டும். தாளோருவாயினும் தாள உரை, நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அன்பு காட்டு, பெரியோருக்கு மரியாதை காட்டு, கடினி சொற்களை எக்கணமும் பேசாதே, நல்லவற்றை செய், நல்லதே நடக்கும். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணி இறுக்கம் காட்டு, பிற உண்பதை கண்டு மகிழ்ச்சியாயிரு, கொடுத்து உதவு, கெடுத்து ஒருபடும் வாட கற்றுக்கொள்ளாதே என்பால். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. பிள்ளையை பெற்றெடுப்பது தாயின் கடமை, அவனை சான்றோனாக்குவது தந்தையின் கடமை.
அறிவு, ஆற்றல், இறைபக்தி, தேசப்பற்றி முறையாக கற்பித்து தாய்க்கு தாயாக இருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து நல்ல ஆசிரியரின் கடமையாகும். உயர்ந்து வாழ்வது நல்ல பிள்ளையின் கடமையாகும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், எல்லோரும் நல்லவரே, ஒன்றாக வாழ்வோமாக. 10 மாதம் சுமந்திருந்து வளர்த்தாலே வித்தகனாய் கல்வி கற்க வைத்தாலே மேதினியில் நாம் வாழ மேன்மையாய் வாழ வைவோடும் உணர்ச்சி பூர்வமாகும். இன்று அந்நேர் தினமோ என்று சந்தேகப்படும் அளவிற்கு அற்புதமாக பாடி வடிவேல் ஐயாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உம்மென்று இருக்க வேண்டாம், ஜாலியாக சிரியுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்ற பேசுவதற்காக வருகிறார் மனமன்றத்தின் சொத்து மாரிமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நகைச்சுவை நிகழ்ச்சியிலே ஒரு 2 நண்பர்கள் ஒருவர் சந்திக்கும் போது ஒருவர் கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக அமைந்ததுதான் இந்த நகைச்சுவை சொற்களெல்லாம். டாக்டரும் ஆக்டரும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஒரு நண்பன். டாக்டருக்கும் ஆக்டருக்கும், டைரக்டர் அந்த டாக்டர் வித்தியாசம். 2 பேரும் தியேட்டருக்கு வரவழைச்சி தான் கொள்ளுவாங்க. 2 பேரும் தியேட்டருக்கு வரவழைச்சி தான் கொள்ளுவாங்க. அடுத்த கேள்வி கேட்குறான், சிவகாசிக்கும் நெய்வேலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், சிவகாசியிலே காசை கறியாக்குறாங்க, நெய்வேலியில் கறியை காசாக்குறாங்க அப்படின்னு சொன்னானா. ரொம்ப சிறப்பாக சொல்கிறானா. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டானா, ஃபைலுக்கும் என்ன வித்தியாசம்? எஃப்ஐஎல்இ ஃபைல், நம்ம பேப்பர்லாம் அடிக்க வைக்கணும்ல, அது ஃபைல்ஸு, இந்த இதில் வருது இல்லை, பேக் சைடில் வருது இல்லையா, அந்த ஃபைல்ஸு, பிஏஎல்இ ஃபைல் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு உடனே அவன் பதில் சொல்கிறான், ஃபைலில் உட்கார்ந்து பார்க்கணும், பேப்பர் ஃபைல்ஸ் வந்து உட்கார்ந்து பார்க்கணும், ஆனால் அந்த ஃபைல்ஸு பார்த்து தான் உட்காரணும், இல்லைன்னா வலி ஏற்படும், ரத்தம் வந்துடும். அடுத்த கேள்வி கேட்குறான், செல்ஃபோனுக்கும் மனிதனுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், மனிதனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, மனிதனுக்கு கால் இல்லைன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்னா கால் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி கேட்குறான், ஒவ்வொரு இளைஞனின் மன உளைச்சலுக்கும் என்னடா காரணம்? எல்லாம் எங்கே பார்த்தாலும் சரியில்லை, மனசு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதுக்கு ஒவ்வொரு இளைஞன் அதுவும் வயசானவங்களை பற்றி அவன் கேட்க சொல்ல, இளைஞர்களுக்கு என்ன வித்தியாசங்கிறான். அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், மதிப்பெண்ணும் மதிக்காத பெண்ணும். நிறைய மார்க் வாங்கினா கம்மியாக வாங்கிட்டானா அது உனக்கு மன உளைச்சல் வருது. ஒரு பொண்ணு கூட போகிறான், அவன் மதிக்காத போயிட்டாலும் அதனால் மன உளைச்சல். அதனால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா, மதிப்பெண்ணும் மதிக்காத பெண்ணும் தான் மன உளைச்சலுக்கு காரணம்னு சொல்கிறான். அடுத்த கேள்வி கேட்குறான், வசதி இல்லாதவன் ஆடு மேய்க்கிறான், வசதி உள்ளவன் நாய் மேய்க்கிறான். என்னடா கண்டுறான்? நாய் மேய்க்கிறாங்கிறான். அடுத்த கேள்வி, ஆண்களை அதிக தூரம் நடக்க வைக்கும் விஷயங்கள் 2 இருக்குது, உனக்கு என்னென்னு தெரியுமான்னு கேட்டானா. அதுக்கு அவன் பதில் சொன்னானா, ஒன்று ஃபிகரு, மற்றொன்று சுகர். ஃபிகரை பார்த்து அதிகமாக நடக்க வேண்டியதாக இருக்குது, சுகர் வந்தாலும் அதிகமாக சக்கரை வந்தாலும் அதிகமாக நடக்க வேண்டியதாக இருக்குது. அதிக தூரம் நடக்க வைக்கும் விஷயங்கள் 2, ஒன்று ஃபிகர், மற்றொன்று சுகர். என்னதான் சென்டிமெண்ட் பார்த்தாலும் கப்பல் கிளம்பும் போது பூசணிக்காய் எலும்பச்சம்பழம் வச்சு நசிக்கினாலும் சங்கு ஊதிட்டு தான் கப்பல் புறப்படும் அப்படின்னு சொன்னானா. அடுத்த கேள்வி கேட்குறானா, கணிப்பொறிக்கும் எலிப்பொறிக்கும் என்ன வித்தியாசம்? கணிப்பொறி கம்ப்யூட்டருக்கும் எலிப்போனுக்கும் என்ன வித்தியாசம்? பதில் அதுக்கு சொல்கிறான் அவன், கணிப்பொறியில் எலி வெளியே இருக்கும், மவுஸ் வெளியே இருக்குது, எலிப்பொறியில் எலி வந்து உள்ளே இருக்கும்.
இதுதான் இந்த நகைச்சுவை. 2 நண்பர்கள் கலந்து கொண்டு பேசிக்கொண்ட கேள்வி பதில் இன்றைய நகைச்சுவை. இது ரொம்ப நன்றி, வணக்கம். நான் இவரை பார்த்த உடனே எனக்கு நகைச்சுவை தானாகவே வந்துருங்க. அவர் பேர் பிரபு. சிவாஜி ரசிகர்னு சொல்ல மாட்டேன், சிவாஜி வெறியர்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அவர் அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாரு. பொண்ணு பார்த்துட்டு அப்போ பார்த்துட்டு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்காரு அப்படின்னு சொன்னிச்சு. இவரைங்க இவர் பையனுக்கு பிஇ என்ஜினியர் படிச்சிருக்காரு. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்குற இடத்துல இவரை பொண்ணுக்கு பிடிச்சி மாப்பிள்ளை அழகாக இருக்கிறாருன்னு சொல்லி உண்மையெல்லாம் நடந்த நிகழ்ச்சிங்க. பிரபு, நான் சொல்றது உண்மைதாங்களே? இல்லை, இது உண்மையா நடந்த நிகழ்ச்சி. இந்த சாப்பாடு பத்தலன்னா அவசரமாக உப்புமா செய்கிற மாதிரி கூட்டம் இன்னும் வரல. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். மனமன்றம் ஆரம்பித்தப்ப எனக்கு வயசு 6, அதனால் விவரம் தெரிஞ்ச வயசு தான். ஐயா கிருஷ்ண செட்டி ஐயா அடிக்கடி வீட்டுக்கு வருவார். இப்போ எல்லாருக்குமே நம்ம இப்போ அதனால் அவர் வந்து பில்லர்ஸ் ஆஃப் தி மனமன்றம், தூண்களில் அவரும் ஒரு மிகச்சிறந்த தூண். ஐயா வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன தலைப்பில் எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை பேசலான்னு இருக்கேன். எது மகிழ்ச்சி அப்படின்றது தான் நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு. எனக்கு கல்லூரியில் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, சிரிச்சிட்டே இருக்கேன்னு என்னை வந்து கூப்பிட்டாங்க, ஹெச்ஓடி கூப்பிட்டாங்கடி. என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க. சந்தோஷமாக இருக்கிறது பிரச்சனையான்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சோகமாக இருக்கிற உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கு பிரச்சனையாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேர் தானே சந்தோஷமாக இருக்காங்க. நாம் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியலன்றதுக்கு பெரிய காரணம் நம்ம சந்தோஷத்தை தேடி கஷ்டப்படுறோம். அதுதான் அங்கே பிரச்சனையே. சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது, வெளியில் இல்லை. அது நம்ம என்றைக்கு உணர்றோமோ அன்றைக்கி நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சின்ன கதையோடு நான் சொல்கிறேன். எல்லோரும் படிச்சிருப்பீங்க. மெக்சிகோலேருந்து ஒரு வியாபாரி, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ் டைக்கூன்னு வச்சுக்கலாம், பெரிய பெரிய லெவலில் யோசிங்க. அவர் வந்து ஒரு சின்ன மெக்சிகோவில் இருக்க தீவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வராரு. வந்து அங்கே ஒரு மாதம் தங்கி ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வராரு. அப்போ ஒரு மீனவரை சந்திக்கிறார். அந்த மீனவர் ஒரு கொஞ்சமாக மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு கரையேறிடுறாரு. அவருடைய படகுலேருந்து கரையேறி வராரு மேலே. அப்போ இந்த வியாபாரி கேட்குறாரு, ஏன் அதுக்குள்ளே வந்துட்டீங்க, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்கன்னு. இது என் குடும்பத்துக்கும் என் நண்பர்களுக்கும் போதுமானது தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஏன் இன்னும் கொஞ்சம் பிடிக்கலாமே அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை எனக்கு இது போதும். சரி, மிச்ச நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு அந்த வியாபாரி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, மிச்ச நேரம் நான் வந்து குழந்தைங்களோட செலவிடுவேன், என் குடும்பத்தோடு செலவிடுவேன். மாலையில் குடும்பத்தோடு வெளியில் போவேன், நண்பர்களோடு வெளியில் போவேன், சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றார். அதுக்கு அந்த வியாபாரி கேட்குறாரு, ஏன் இன்னும் கொஞ்சம் மீன் பிடிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிச்சிங்கன்னா இன்னும் ஒரு படகு வாங்கலாம், சரி வாங்கி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இந்த உரையாடல்கள் வந்து இந்த மீனவருக்கும் அந்த வியாபாரிக்கும் நடக்குது. இந்த மீனவருக்கும் வியாபாரிக்கும் இந்த உரையாடல் நடக்குது. என்னென்னா, மீனவர்கிட்ட கேட்குறாரு அந்த வியாபாரி, இன்னும் கொஞ்சம் நிறைய பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. சரி, பிடிச்சிட்டு வந்தால் என்ன பண்ண போகிறேன் நான், இன்னொரு பெரிய படகு வாங்கலாம், வாங்கி இன்னும் வியாபாரத்தை பெருக்கலாம், இன்னும் நீ அமெரிக்காவின் உள்ள சென்று இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பெனி ஆரம்பிக்கலாம், இன்னும் நிறைய மீன் விற்று நிறைய லாபம் பார்த்து இந்த உன்னுடைய வியாபாரத்தை முழுவதுமாக பரவ செய்யலாமே என்று கேட்கிறார். அவர் ஒன்னொன்றுக்கும் அந்த மீனவர் வந்து சரி அதுக்கப்புறம்னா அந்த வியாபாரி அடுக்கிக்கிட்டே போகிறார். சரி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு வெக்கேஷனில் நீ ஒரு தீவுக்கு போய் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கலாமேன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த மீனவன் சொன்னாராம், அதைத்தான் நான் இப்போவே சந்தோஷமாக இருக்கேனே, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து அது இல்லை இது இல்லை நீங்கள் அவங்க கூட பேசுனீங்கனாலே நமக்கு தலைவலி வந்துடும். அது இல்லை பாட்டு மட்டும்தான் பாடுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயமே அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள், இன்னிலேருந்து ஒரு நோட் போட்டு தினைக்கும் நீங்கள் சந்தோஷப்பட்ட விஷயம்லாம் ஒரு 5 எழுதுங்க. ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 15 நாள் கழிச்சோ உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும்போது, என்னடா நம்ம கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அந்த நோட் எடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு என்னெல்லாம் சந்தோஷம் இருக்குன்னு தெரியும். இல்லை பாட்டு பாடும்போது இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும்,
இவனுக்கு எதுக்கு கொடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிடும். நீங்கள் இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டு நன்றி உணர்ச்சியோடு இருந்தீங்கன்னா மேலே மேலே கிடைக்கும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த கூட்டத்தில் வந்து எனக்கு அந்த அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்கள். முல்லா கதை அதுக்கு ஒரு உதாரணம். முல்லா ஒரு நாள் அவரோட நண்பர் சந்திக்கிறார். முல்லா ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்பா இப்படி சோகமாக இருக்க? எனக்கு ஒன்று விட அவர் தாத்தா இருந்ததே எனக்கு தெரியாது, அவர் இறந்துட்டாரு. ஓ அதுதான் சோகமா? இல்லை அவர் நிறைய சொத்தை என் பேரில் எழுதி வச்சுருக்காரு, அதையே சந்தோஷமாக சொல்லாமல் இப்படி சொல்கிற? போன வாரம் இப்படி தான் எங்கள் சித்தப்பா அப்படி எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. அட என்னப்பா இது சொத்து எழுந்துச்சுன்ற இன்னமும் வருத்தமாகவே இருக்கேன்னு கேட்குறாரு அவர். அவர் திரும்ப வந்து அதுக்கு முன்னாடி ஒரு உறவினர் எனக்கு சொத்து எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. சரி இவ்வளோ நடந்திருக்கே உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஏன்னா இனிமேல் சொத்து எழுதி வைக்க எந்த சொந்தக்காரனும் இல்லைப்பா நான் அந்த சொந்தக்காரன். அதனால் சிலருக்கு தட்டு நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் நடுவில் ஒரு வைரக்கல் கூட இல்லையேன்னு அழ ஆரம்பிப்பான். ஸோ இருக்கிறது அவனுக்கு வந்து என்றைக்குமே ஞாபகமே வராது. இதற்கு ஒரு எது உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு ஒரு கதையோடு நான் இதை முடிக்கிறேன். நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பேர் வந்து ஃபெமி ஒட்டேடோலோ, ஓலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டேடோலா அவர் பேர், ஃபெமி ஒட்டேடோலா. அவர் வந்து மிக இந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் வர பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் 1011வது வரிசையில் இருக்கார். அவர் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை 2016 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவர் பேர். சீரியல் நம்பர் வந்து 1011, 1011. அவர் பெரிய பணக்காரர் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான பணக்காரர்னு அவருக்கு பேர். ஒரு பேட்டியாளர் வந்து உங்களுக்கு எப்படி அந்த பேர் வந்ததுன்னு கேட்குறாங்க. அவர் விரிவாக சொல்கிறாரு, அது நம்ம வாழ்க்கைக்கும் உதவும், கேளுங்க. அவர் சொல்கிறாரு, நான் மகிழ்ச்சியின் 4 நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்றார். என்னதுன்னு ஒன்றா லிஸ்ட் பண்ணுறார். முதல் வந்து நிறைய நான் சொத்து சேர்க்கணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும், பெரிய சொத்து செல்வந்தன் ஆகணுன்றது என்னோட குறிக்கோள். அதை அடைஞ்சிட்டேன். ஆனாலும் எனக்கு நான் நினைத்த மகிழ்ச்சி எனக்கு வரலை. ரெண்டாவது, நினைத்த பொருளை எல்லாம் வாங்கணும். முதல்ல சொத்து கம்பெனி அப்படி, ரெண்டாவது பொருள்கள் அதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன், அதை வாங்கி எனக்கு நான் நினச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. மூணாவது, என்னுடைய வியாபாரத்தை பெருக்கணும். நான் ஏசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் நான் தான் வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கேன் டீசலுக்கு. அவ்வளோ வியாபாரம் விரிவடைஞ்சு இருக்கு, இருந்தாலும் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கல. நாலாவது நிலை தான் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்தது. என் நண்பன் ஒரு நாள் வந்து அவனுக்கு தெரிந்த ஒரு காப்பகத்தில் 200 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு சக்கரை நாற்காலி வாங்கி கொடுன்னு கேட்குறான். இவரும் வாங்கி கொடுத்துட்றாரு. அந்த நண்பர் சொல்கிறாரு, அதை நீ வந்து கொடு, உன் கையால் கொடு நேரில், எனக்கு எதுக்குப்பா, எனக்கு எதுக்கு இந்த பெருமையெல்லாம், நீயே போய் கொடு அப்படின்றார். அவர் இல்லைன்னு அடம் பண்ணி அந்த நண்பர் இவரையும் கூட்டிகிட்டு போய் அந்த காப்பகத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்க வைக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அதை கொடுக்கும்போது தான் எனக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை மகிழ்ச்சியும் எனக்கு கிடச்சிது. அந்த குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷமாக அந்த சக்கரை நாற்காலியில் ஓடி 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 அதில் விளையாண்டாங்க. நான் அப்புறம் கிளம்புனேன். ஒரு பெண் குழந்தை மட்டும் ஓடி வந்து என்னோட காலை கட்டிக்கிட்டு என் முகத்தையவே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. விடுமா, நான் போகிறேன்னு சொன்னேன். அந்த குழந்தை என்னை விடவே இல்லை, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா. நான் அவகிட்ட குனிஞ்சு கேட்டேன், ஏம்மா வேறு ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு. அந்த குழந்தை சொன்ன விஷயம் என்னோட வாழ்க்கையோட அர்த்தத்தையும் பரிமாணத்தையுமே மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் நிகழ்ந்து போகிறார். அந்த குழந்தை சொன்னிச்சான், உங்கள் முகத்தை நான் எனக்குள்ளே வாங்கிக்கிறேன், நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போகும்போது கடவுள்கிட்ட சொல்லுவேன், இவருக்கு ஏதாவது வேணும்னா அதை வாங்கி கொடுங்க அவருக்குன்னு நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன், அதனால் நான் உங்கள் முகத்தை நான் வந்து உள்ளுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அது விளையாட போயிடுச்சான் குழந்தை. அந்த அவர் சொல்கிறார், அந்த ஃபெமி ஒட்டேடோலா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையோட அர்த்தத்தையும் வாழ்க்கையோட சந்தோஷத்தையும் நான் அன்னைக்கு தான் உணர்ந்தேன். அதனால எப்பவுமே வந்து நமக்கு இருக்கிறதுல ஏதாவது ஒரு பகுதியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ஒரு மிக மிக அலாதியானது. அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நினைப்போம், நம்மகிட்ட என்ன இருக்குது, நாமளே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்கள் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு கேட்டுதோ இல்லையோ, காது கேட்குதோ இல்லையோ, நம்ம மனசுக்கு போய் உள்ளே பதிஞ்சிடும். நாம் நல்லா தான் இருக்கோன்னு சொல்லி பழகுங்க. நான் சொன்ன மாதிரி நோட்டில் 5 விஷயம், நல்ல விஷயத்தை இன்னையிலேருந்து எழுத ஆரம்பிச்சு அடுத்த மாதம் யாராவது வந்து எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு நான் நிச்சயமாக கவனிப்பேன். ரொம்ப நன்றி. அறக்கட்டளை தலைவர் உரையாற்றும் பொழுது ஜெயலலிதா அம்மையார் நினைவுக்கு வருகிறார். அவர்தான் கூட்டங்களில் சிறு சிறு கதைகளை சொல்லி தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார்.
அற்புதமான கதைகள் சொல்லி விளக்கம் அளித்த மணமன்ற அறக்கட்டளை தலைவர் உமையால் மேடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சேலம் மாவட்டத்தில் பொட்டநேரியில் இருக்கக்கூடிய JSW என்ற நிறுவனம் சிஓவாக ரவிச்சந்திரன் ஐயா இருந்தார். அப்பொழுது புன்சிரிப்பு ஆக இருக்கும் நம்ம அன்போடு பழகக்கூடிய கோபாலன் ஐயாவும் அவங்க பணியாற்றிய பொழுதுதான் இந்திய ஜனாதிபதி அவார்டு விருதுகள் பெற்ற ஒரு சிறப்பான நிறுவனம் தான் JSW. அப்பொழுது இவருடைய கடுமையான முயற்சியில் அந்த விருதுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமல்ல, இவர் மாணவராக இருந்த பொழுதே வாரியார் சோமர்களிடம் பரிசு பெற்றவர். நல்லா கைத்தட்டலாம். தற்போது சம்மத ஸ்பின்னிங்கில் CFOவாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட புன்சிரிப்பு கோபாலன் ஐயா அவர்களை மீண்டும் எங்களுடைய அரங்கத்தில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் மேடையின் எதிர்ப்புறம் இருக்கும் சான்றோர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். சென்ற ஆண்டு விழாவிற்கு பிறகு நான் இப்பொழுதுதான் முதலாக இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தருகிறேன். திரு மோகனையா அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த ஆகஸ்ட் மாத நிகழ்ச்சியில் நீங்கள் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எதற்காக என்று வாரியார் சோழன் பிறந்த நாள், அதனால் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். மனம் ஐயா அவர்களை ஈர்த்தது வாரியார் சுவாமிகள், என்னை ஈர்த்தது மனம் ஐயா அவர்கள். இன்று என்னை வரவழைத்தது வாரியார் சுவாமிகளின் பிறந்த நாள். அவருடைய புத்தகத்தில் இந்த சுயசரிதையில் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவருடைய சுயசரிதையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 கோவில்களுக்கு திருப்பணி செய்திருப்பார், எழுதியிருப்பார். இது அவர் பிறந்த தேதியிலிருந்து 1982 வரைக்கும். 82 தான் இந்த சுயசரிதை புக்கு வெளியிடப்பட்டது. அந்த தேதி வரையில் 27 கோவில்களுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். வாரியார் சுவாமியும் வயலூர் வள்ளல் பெருமானையும் பிரிக்க முடியாத ஒன்று. அவர் ஆராய்ச்சிக்கும் பொழுதே வயலூர் வள்ளல் பெருமானின் தனிப்பெரும் கலைஞனால் என்று தான் ஆராய்ப்பார். 1936ஆம் ஆண்டு 1946ஆம் ஆண்டு வயலூர் செல்கிறார். வயலூருக்கு சென்று அந்த கோவிலுக்காக சில திருப்பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி சில தொகைகளை கொடுக்க விரும்புகிறார். அங்கே கோயிலில் உள்ள அர்ச்சகரை இங்கே யாரும் இல்லை, வேணும்னா உங்கள் பேரையும் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிடுகிறார். இவர் ஒரு 8 நாளை கொடுத்து விட்டு இதை மாதிரி என்னுடைய பெயர் கிருபானந்த வாரியார், நான் சென்னையிலேருந்து வருகிறேன் என்று சொல்லி எழுதி கொடுத்து போய்விட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா வருகிறார். ஏனப்பா நேற்று யார் வந்தார்கள், எவ்வளவு காசு கொடுத்தார்கள் என்று அவர் கேட்கிறார். நம்ம வாரியார் சாமின்னு ஒருத்தர் வந்தார், ஒரு 8 நாளை கொடுத்து விட்டு போய்விட்டார் என்று. ஐயையோ பாவம் செய்து விட்டாயே, என்னுடைய கனவில் முருகன் என்னுடைய அடியாரினுடன் 8 நாள் ஏண்டா வாங்கினாய் என்று கேட்கிறார். அதனால தான் நீ கேட்கிறேன். அதற்கு பிறகுதான் அந்த வயலூர் திருப்பணியை செய்து முடிக்கிறார்கள். அந்த திருப்பணி செய்து முடித்த பிறகு இந்து பத்திரிகையில் வயலூர் என்று போடுவதற்கு பதிலாக திரு வாரியார் சுவாமிகளின் கைங்கரியத்தினால் வடலூர் முருகப்பெருமானின் திருப்பணி நடைபெற்றது என்று எழுதிவிட்டார்கள். உடனே அவருடைய நண்பர்கள் சொல்கிறார், ஐயா இது தவறு நடக்கவில்லை, வடலூர் திருப்பணியும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ராமலிங்க சுவாமிகள் விரும்புகிறார், அதனால்தான் வேண்டுமென்றே தவறு நடந்தது இருக்கிறது என்று. அந்த வயலூர் பிறந்ததற்கு பிறகு வடலூர் திருப்பணியை தன்னுடைய வாழ்நாளில் அதிக கஷ்டப்பட்டு திருப்பணி செய்து தெரிந்தால் அது வடலூர் பகுதியால்தான். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முதல் 9 ஆண்டுகள் வரை ஆகியிருக்கு அந்த திருப்பணியை முடிப்பதற்கு. தன்னுடைய வாழ்நாளில் பட்ட கஷ்டங்கள் அதிகமாக பட்டது அந்த திருப்பணியை செய்வதற்காகத்தான். 1950ஆம் ஆண்டு இதே திங்கள் 24ஆம் நாள் ஏப்ரல் தான் அந்த கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால் தான் இந்த ஞாபகம் இருக்கிறோம். அதற்கு அடுத்த நாள் அவருடைய பிறந்த நாள் 25ஆம் தேதி.
அந்த கும்பாபிஷேகத்திற்கு என்ன விசேஷம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஒரு மாநாடுக்கு 2 லட்சம் வந்தாலே நம்மளால் கட்டுக்கடங்க முடியவில்லை. 8 லட்சம் பேர் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தால் 1950ஆம் ஆண்டு 8 லட்சம் பேர். அப்பொழுது சதன் ரயிலிருந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். இதுவரையில் எங்கள் ரயில்வேயில் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நடந்ததே கிடையாது. 40 லட்சம் ரூபாய் டிக்கெட் கலெக்ஷன் என்று சொல்கிறார்கள். 1950இல் 40 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். இன்று அதே மல்டிபிள் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆகிருக்கு. ஒரு தனி மனிதரால் ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்து 8 வருஷம் எடுத்து 40 லட்சம் ரூபாய் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு ஈட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வரியில் ஒரு வரியில் சொல்லுவார், என்னுடைய உதவி பெற்றவர்கள் அதிகம், ஆனால் அதை மறந்தவர்கள் அதிகம். அவர்களும் என்னை எழுதுகிறார்கள். ஆனால் என்னிடம் உதவி பெறாதவர்கள் இவர் ஏன் எனக்கு உதவி செய்யலை என்று அவர்களும் எழுதுகிறார்கள். இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்று. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அந்த வரிக்கு சமமாகத்தான் அந்த வழியில் எழுதியிருப்பார். அவருடைய புகழை பேச வேண்டும் என்று தான் நான் இங்கு வந்தேன். நன்றி, வணக்கம். நமது பூபாலன் ஐயா அவர்களுக்கு நகைச்சுவை மன்ற தலைவர் கவிஞர் வாமுரா ரவி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். எங்கள் புன்சிரிப்பு பூபாலன் ஐயா வந்தால் எங்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி கிடைப்பது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு மாதம் வருமாறு அன்புடன் மனமையா சார்பிலே வேண்டிக் கொள்கிறோம். தன்மையை அறிய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சொன்னதையெல்லாம் நம்பிக்கொண்டு ஏதாவது அங்கங்கே பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய உள்ளார்ந்த கருத்து. அந்த வகையிலே சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை பற்றி குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த திருநெல்வேலியில் சமீபத்தில் ஒரு சண்முகவேல் என்ற ஒரு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த செய்தியை எல்லோரும் படித்திருப்பீர்கள். அதை நான் நாளிதழ்களிலே ஒரு 4-5 நாள்களில் நாளிதழ்களை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு மாதிரி செய்தியே இருந்தது. அதே போல் தினத்தந்தி நாளிதழை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு மாதிரி செய்தி இருந்தது. மற்ற செய்திகளுக்கும் தினத்தந்தியிலே வந்த செய்திக்கும் அதாவது வேறுபாடு இருந்தது. எல்லா செய்திகளும் பெரும்பாலும் அதிமுக எம்எல்ஏ உடைய தோட்டத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற்றது என்று போட்டிருந்தார்கள். ஆனால் அதிமுக எம்எல்ஏவுக்கும் அந்த கொலைக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க அந்த படுகொலையை. அந்த படுகொலை எவ்வாறு நடந்தது என்று சொன்னால், அப்பா மகன்கள் 3 பேரும் அங்கே தோட்டத்தை வேலை செஞ்சு பிரியாணி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க. அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை, அது தகராறு வந்திருக்கு. அந்த தகராறில் ஒருத்தர் குடிச்சிட்டு மது அருந்திட்டு அது போதை ஏற்பட்டதன் காரணமாக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த வகையில் அடிபட்டுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இரவு காவல் பணியில் இருந்த சண்முகவேல் என்ற உதவி ஆய்வாளர் தன்னுடைய காவலர்களுடன் அங்கே சென்று விசாரித்திருக்கின்றார். அவ்வாறு விசாரிக்கின்ற பொழுது அந்த சமயத்தில் தான் அதில் ஒருவர் ஒரு மகன் அந்த காவலரை, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆய்வாளரை கொலை செய்து விட்டார் என்பது நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். ஆனால் அடிப்படை நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்திகளை மட்டும் என்னன்னா அந்த மது அருந்திய செய்தியை பற்றி போடவே இல்லை. ஆனால் மற்ற நாளிதழ்களில் போட்டிருந்தார்கள். நான் தினத்தந்தி அலுவலகத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது எது உண்மை என்ற செய்தியை உங்கள் பத்திரிகையில் எப்படி இருக்குது, எவ்வாறு நீங்கள் எது உண்மை என்று உண்மைத்தன்மை அறிய வேண்டும் என்பதற்காக நான் தொடர்பு கொண்ட பொழுது சென்னைக்கு எனக்கு லைன் கிடைத்தது. அங்கே அவர் பேசியவர் நான் எடிட்டர்கிட்ட தரேன் அப்படின்னாரு. எடிட்டர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட கேள்விக்கு கேட்ட உடனே அவர் பதில் சொல்ல அவரால் முடியல. ஐயா, எங்களுக்கு வந்த செய்தியை நாங்கள் போடுறோம், நீங்கள் திருநெல்வேலியில் கான்டாக்ட் பண்ணுங்கள், திருநெல்வேலியை கனெக்ஷன் கொடுக்குறேன்னாரு. திருநெல்வேலியினுடைய தினத்தந்தி அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் பேசினார்.
உடனே. ஆனால் அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ராப்பர் சரியான பதிலை சொல்ல ஃபோனை கட் பண்ணிட்டார். நான் கேள்வி கேட்ட உடனே ஒரு பத்திரிகை தர்மம் என்பது என்ன? உண்மை செய்தியை ஓரளவுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் உண்மைத்தன்மை இல்லாமல் அந்த தினத்தந்தி நாளிதழில் அந்த செய்தி வரப்பெற்றது. எனக்கு உண்மையிலேயே ஒரு நம்பர் 1 நாளிதழ் என்று சொல்லக்கூடிய நாளிதழில் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல், ஏன் மது அருந்தி அவன் இந்த நாடு குட்டி சுவராக போகுதுங்கிற சொல்லக்கூடாத வெளியில் தினம் தலையில் எழுதணும். அந்த அளவுக்கு எனக்கு ஒவ்வொரு கொடுமைகளும் அந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. மது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள் கலாச்சாரமானது இந்த எல்லா பள்ளி கல்லூரி மாணவர் மத்தியிலும் தெரு தெருவாக ஊடுருவி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தான். இவ்வளவு நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் தினத்தந்தி இதழ் அவ்வாறு எழுதுகின்றது. அரசாங்கம் விளம்பரம் கொடுக்கிறது என்ற காரணத்திற்காக அதை அந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்திற்கு எதிரான இந்த கருத்தா ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுவதற்கு என்ன வலிக்கிறது இந்த நாளில் நடத்தக்கூடிய பெருமக்களுக்கு என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்பது ஒரு செய்தி. இன்னொரு குரட்பா, அந்த குரட்பா யாகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குரல். யாராக இருந்தாலும் உடைய நாக்கை காக்க வேண்டும், தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, ஒழுக்கக்கேடான சொற்களை சொல்லக்கூடாது என்பதுதான் கருத்து. யாராக இருந்தாலும் என்பது கருத்து. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த உதாரணம் தான். யாகாவராயும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. உதாரணம் இதற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் நமது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்கள் என்ன வார்த்தையை சொல்லி என்ன சொற்களை அவர் கையாண்டார், என்ன பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் திருநீர பூசிக்கொள்கிறார்கள், வைணவத்தை சார்ந்தவர்கள் நாமம் போட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு ஒரு விரும்பத்தகாத தேவையில்லாத ஒரு ஒப்பீட்டு தகவலை அவர் பேசியதன் விளைவாக அவருடைய பதவியானது அந்த கட்சி தலைவரால் பறிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அமைச்சர் பதவிகளை நீக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் சொல்லியிருக்கப்பட்டு. அதனால் வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது கையாளுகின்ற பொழுது நல்ல சொற்களை எதை பேச வேண்டும் எங்கே பேச வேண்டும் என்பதெல்லாம் தேர்ந்து தெளிந்து அறிந்து ஆய்ந்து அவற்றை பேச வேண்டுமே தவிர பேச முடியும். மற்றவர்களுக்கு நகைச்சுவைக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டு கொள்ளக்கூடாது என்பதுதான் வள்ளுவ பெருமகனாருடைய கருத்து. இந்த வகையிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தற்போது தீட்சதை பெற்ற மோத்திலால் நேரு அவர்களை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த அவையோர் அனைவருக்கும் அவையில் மேடையில் இருப்பவர்களுக்கும் மற்றும் அவை என்னை போல வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இதற்கு முன்பாக மோத்திலால் நேரு என்ற ஒரு தியாகியின் பேரனாக பிறந்திருந்தேன். தற்போது உத்தால கந்தா அப்படின்ற இப்போ ஒரு 16 நாள் தான் ஆகுது நான் பிறந்திருக்கேன். காவிரி நதியில் பிறந்திருக்கேன். அந்த வகையில் இன்று என்னை பேச வாய்ப்பை அளித்தமைக்கு மிக்க நன்றி. நான் இந்த உத்தால கந்தா அம்மா இந்த பேச வந்திருக்காங்க. அநேகமாக அந்த உத்தால கந்தா பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலைன்னா இறுதியாக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். வாரியருடைய பேர் தான் அது. நான் பூச நட்சத்திரம் பிறந்தனால கந்தா அப்படின்னு சொல்லி என் சுவாமிகிட்ட கேட்டதுனால அந்த பேர் கொடுத்தாங்க. நான் இந்த சின்ன அறிமுகத்தோட ஒழுக்கம் அறம் பொருள் இன்பம் எனக்கு 59 முடிஞ்சு 60 பிறந்ததுனால அறத்தை பற்றி நான் கல்லூரி பேராசிரியர் 3 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். ஆத்ம சாதகர் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக இந்த பட்டத்தை நான் அந்த பட்டங்கிற முறையில் நான் இந்த சன்னியாசி பட்டத்தை துறவு வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் கெட்டிமதுரை பரம்பரை அந்த கிராம கோயில் பூசாரி பரம்பரை சார்ந்ததுனால ஆன்மீகத்தில் நான் கடந்த 43 வருடமாக மோகன் ஐயாலாம் தெரியும். அவருடைய தொடர்பாக நான் முருக பக்தன் சிவபக்தன். அதோட என்னுடைய குடும்பமும் கெட்டிமதுரை பரம்பரை கிராம கோயில் பூசாரி, ஒரு தியாகியின் பேரன். அந்த வகையில் அறத்தை பற்றி நான் வாழ்ந்திருக்கேன். பொருளை பற்றி நான் கல்லூரி பேராசிரியர்னால இது பண்ணிட்டேன். இன்பமும் நான் எல்லாமே பார்த்துட்டேன். வீடு பேர் நாம் யார் நான் யார் அதை உணரணும்.
ஒவ்வொரு ஆன்மாவும் உணரணும். அதுக்காக தான் இந்த ஆத்மா சத்த பட்டத்தை. சன்னியாசி என்பவர் வந்து சன்னியாசி கிடையாது, ஆத்மாவை உணர்பவன். அதுதான் எல்லாரும் உணரணும். ஒவ்வொரு ஆன்மாவும் நாம் யார், நான் யார் என்பது உணரணும். அந்த ஆழ்ந்த தத்துவத்தை உங்களுக்கு உணர வேண்டும் என்பது சொல்லி இந்த சிறிய வாய்ப்பு கொடுத்த நன்றி வேண்டேன். சிவாய நமக. வாரியார் எப்பவுமே ஒரு பாட்டு பாடுவார், நேரம் குறைவதற்காகவே நான் பாடலை. இருந்தாலும் நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மார்கொண்ட பேதைக்குள் மனநாரும், மார்கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டேறி ஒன்னே வீரம் கொள் சூரக்கு குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே, நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமானே நீலம் கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதானாலே. மனமையாவுடைய ரசிகன், வாரியாருடைய பரம பக்தன். அந்த வகையில் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சிவாய நமக்கு. சுவாமி உத்தாள கந்தன் அவர்களுக்கு திருவரங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற ரயில்வே துறை ஓய்வு முதுநிலை கண்காணிப்பாளர் அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். அதாவது திருவண்ணாமலை அருணகிரிநாதர் திருவிழா கமிட்டி சார்பில் இந்த பொன்னாடையை போட்டுகிறார்கள். வந்திருக்கிறார்கள். கருணை உள்ளத்தோடு அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். சகோதரி ராணி பத்மா அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். 5 வளையாது 50 வளையாது, ஆனால் நாங்கள் படிக்கின்ற பொழுதே ஒழுக்க சீலராக 5 வளைத்து கொடுக்கிறோம் என்று அற்புதமாக இந்த சேலம் மாவட்டத்திலே வித்யா மந்திரி பள்ளி குழுமத்தினுடைய தலைவராக விளக்கக்கூடிய டாக்டர் முனைவர் ஆர் கிருஷ்ணசெட்டி எம்டி அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மனமன்ற அறக்கட்டளை தலைவி உமையாள் அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார்கள். ஏராளமான ஒழுக்கச்செயலை உருவாக்கிய அற்புதமான டாக்டர் கிருஷ்ணசெட்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நல்ல கைத்தட்டலாமே. டாக்டர் ஐயா அவர்களுக்கும் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அன்றாடம் ஒரு நூலகத்தையே நடத்தி வந்தார்கள். மக்கள் எல்லாருக்கும் பயனடையும் வகையில் இருந்தது. வாரம் நிகழ்ச்சிகளை மணமையா அவர்களும் நாங்கள் எல்லாம் சென்று நடத்தி கொடுத்து வந்தோம். தீபம் பார்த்தசாரதி அவர்கள் கூட வந்திருந்தார்கள் ரோட்டரி கிளப்பில், பாரதி வாசகர் மன்றத்தின் சார்பில். அவர் முன்னிலை உரை ஆற்றுமாறு கேட்டோம். மனம் மன்றம் நடத்துகின்ற இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற சென்னை இளைய சிலம்பொலி திருமதி கங்காபரணி முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேரவையில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வாரியாருக்கு தொடர்பு இருக்குது, பழக்கம் இருக்குது. அதனால் நான் நிறையா பேச முடியாது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சொல்லிய ரிப்பிட்டிஷன். மனம் மன்றம் மனத்தை செம்மைப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கும். மனத்தை செம்மைப்படுத்துவது எது மெயின்னா எத்தனையோ இருக்கு.
செம்மைப்படுத்துறது ட்ரம்ப் கார்டு என்னன்னா ஆன்மீகம். எவ்வளோ இருக்கு. அப்படிப்பட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தியவர் மனம் சேர சந்திரகாசன். அதே சமயத்தில் திருமலை கிருபானந்த வாரி அவர்கள் எதிர்நீச்சல் போட்டு ஆன்மீகத்தை தமிழ்நாடு பூரா பரப்பினார். எதிர்நீச்சல் போட்ட காலம் அது, காலகட்டம் சாதாரண விஷயம் இல்லை. அவரால் வாரியார் மட்டும்தான் முடியாது. அப்படி அவர் செய்ததனால், அதே போன்று மணமவர்களும் செய்ததனால் மனத்தை வாரியார் சுவாமிகள் என்னுடைய வாரிசு என்று சொன்னார். ஆன்மீக வாரிசு. 1950 80 வரைக்கும் இருந்த அந்த இளம் குழந்தைகளுக்கு வாரியார் பற்றி நல்லா தெரியும். பாரதி வாசக மன்றம்லாம் சொன்னார். வாரியாருக்கு நான் அடிக்கடி சந்திக்க வாய்ப்பு இருந்தது. ஏன்னா சேலம் சோர்ஸ் வீட்டுக்கு வருவார், நம்ம விநாயகர் சேர்மன் வீட்டுக்கு வருவார், பூஜை பண்ணுவார், கூட எல்லாம் நிறைய போயிடும். வாசக மகால் கிட்ட வந்து சாதாரண மீட்டிங் போயிட்டு பேசுவார் வாரியார். எல்லாம் அப்போல்லாம் வந்து ஆன்மீகம்னு கேட்குறதுக்கு ஒன்று வேறு வேலையே இருக்க, இல்லைன்னா வயசானவங்க வருவாங்க, இல்லை சின்ன பசங்க என்னதான் பேசுகிறாங்கன்னா விளையாட்டாக வருவாங்க. என்ன இருந்தாலும் அவர் வாரியார் கேள்வி கேட்டுட்டு பதில் சொன்னால் ஒரு இனிப்பு கொடுப்பார், சாக்லேட் கொடுப்பார். நான் நிறைய பார்த்தேன். அதான் சேலத்தில் நடந்தது சொல்கிறேன். இப்படி அவருடைய ஒரு இது இப்போது நகைச்சுவை பற்றியெல்லாம் பேசினாங்க. வாரியார் சொன்னார், மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். ஆனால் இப்போ மந்திரிக்கு அழகு வாரியார் சொன்னது வரும் பொருள் எடுத்தல். அது வாரியார் வார்த்தை. அப்போ மந்திரிக்கு அழகு என்னன்னு நமக்கு தெரியும். அப்படி வந்து ஒரு நகைச்சுவை மூலமாக அவர் ஆன்மீகத்தை பரப்பினார். அதனால தான் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நகைச்சுவை நிகழ்ச்சி நடக்குதுங்க. ஆன்மீகம் கலந்து நகைச்சுவை. அடுத்தபடியாக வாரியார் பற்றி நம்ம பேசணும்னாக்கா நிறைய இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு கோயில் கட்டி இருக்காங்க காங்கேய நல்லூரில், இல்லையா? இல்லைங்களா? நம்ம கோயில் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு நான் போனதில்லை, கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ வாரியார் இந்த காலகட்டத்தில் 2 செஞ்சார், நிறைய செய்திருக்கார். குறிப்பாக மீதெல்லாம் அவங்க சொல்ல போகிறார். நம்முடைய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பொன்மன செம்மல் என்று பட்டம் கொடுத்தது வாரியார் தான். அப்படின்னா பார்த்தோம் வாரியார் எவ்வளோ பெரிய ஒரு அத்தாரிட்டியான ஸ்பிரிச்சுவாலிட்டி அவர் ஒருத்தர் கொடுக்கணுன்னாக்கா 2 பேருமே பெரிய ஆள். அதே மாதிரி இன்னொன்று, கவிஞர் கண்ணதாசன் ஆரம்பத்தில் நாத்திகவாதி. 2 பேர் தான் அவர் வாழ்க்கையை மாற்றினாங்க. ஆக்சிடெண்ட் ஆன பிறகு காஞ்சிபுரம் பார்த்து அட்வைஸில் அப்போ தான் நெருக்கம் வராரு கண்ணதாசன். வாரியாரை சந்தித்த பிறகுதான் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தை எழுதினார். அது கண்ணதாசன் சொன்ன வார்த்தைகள். அப்போ வாரியாருடைய அந்த வாக்கு தவம் எப்படி பழித்ததுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக இப்போது வாரியார் உண்டாக்குறது வாரியார்னாக்கா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா பேர் பாகவதர் தான் அவர். அதனால் இவர் வீணை போய் கற்றுக்கிட்டார் இல்லையா வாரியார் எல்லாமே. அதனால தான் நல்லா பேசுவார், நகைச்சு இருக்கும், பாடுவார். அவருக்கு கைத்தில் நிறைய கணித பாட்டுலாம் ஆரம்பிப்பார். ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் அவருக்கு. இப்போது வாரியார் என்ன பண்ணாருனாக்கா, வாரியார் வந்து எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் எம்ஜிஆர் தானாக ஓடி வந்து வரவேற்பார். அவ்வளோ பெரிய சக்தி அவருக்கு.
இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோடி இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் பற்றி பேசினார். விவேகானந்தர் தியானம் செய்த இடம் இருக்குது, கன்னியாகுமரியில் இருக்கும். இது இருக்குது, ஸ்மால் மவுண்டன். 3 நாள் தண்ணி கிண்ணி குடிக்காமல் ஒன்றுமே யூரின்லாம் பாஸ் பண்ண முடியாது. இட் இஸ் பாசிபிள், மெடிக்கலி முடியும். இந்த நர்வஸ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருடைய நினைவு சின்னத்தை கட்டுவதற்காக ஏகநாத் ராண்டே என்று ஃபுல் டைம் ஒர்க்கர் இருந்தார். இந்தியா பூராவும் போய் ₹1 தான் வாங்குவார். ஈச் ஒன் ஒன்லி ₹1 டொனேஷன். ஆனால் அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த ஏகநாத் ராண்டே வாரியாரை பார்த்த உடனே வாரியார்கிட்ட கூட்டிகிட்டு போய், அப்புறம் வாரியார் திரு எம்ஜிஆர்கிட்ட கூட்டிகிட்டு போய், வாரியார் சொன்னார், இது மாதிரி விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டுறோம், அது அரசாங்கம் பர்மிஷன். மறுபேச்சே இல்லை. சரி, அப்பேற்பட்ட மாபெரும் ஞானி சித்தர் தவயோகி கிருபானந்தா வாரியார் நம்ம நிறைய சொற்பொழிகளை கேட்டிருக்கோம். இப்போது அவர் சொல்ல 2-3 கருத்து சொல்லிட்டு முடிச்சது. என்ன சுவாமி, பரம்பரை ஒன்றுங்கிறீங்க, ஆனால் சிவன் இருக்குது, பார்வதி இருக்குது, விநாயகர் இருக்குது, முருகன் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி சுவாமி? அது வாரியார் சொன்ன விளக்கம் என்னன்னா, நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு தான் ருத்ரன் சிவன். நெருப்புடைய தன்மை என்ன? சுதர்மமாக நெருப்பு என்ன? சுடுதல், உஷ்ணம், அது பார்வை. அந்த நெருப்புடைய நிறம் என்ன? சிகப்பாக இருக்கு, அப்படியே போக போக வெள்ளையாகும். அந்த உருவம் வெள்ளை தான் விநாயகர். அப்போ அந்த நெருப்புடைய அந்த வெளிச்சத்தை என்ன ஆகும்? எல்லாமே எல்லா இடத்துலையும் படர்ந்து இருக்கும், பரவி இருக்கும். அதுதான் முருகன். இப்போ எல்லாம் ஒன்று தானே. கேன் யூ டிவைட்? நெருப்பு பிரிக்க முடியுமா? உஷ்ணத்திலிருந்து நெருப்பை பிரிக்க முடியுமா? ஒளியை பிரிக்க முடியுமா? பரவதை பிரிக்க முடியுமா? அதனால் பரம்பொருள் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னொரு ஒரு சொல்லுவார் என்னன்னா, ஒருத்தர் வைஷ்ணவர், பச்சைமா மலை பேல்மானி பவளவாய் கமலசிங்கன் அச்சுதா அமரன்னு பாடிட்டே இருக்கார். அங்கே ஸ்ரீரங்கத்தில் அந்த இது குளிச்சுட்டு அப்புறம் இருக்கார், வீட்டுக்கு போக போகிறார். அப்போ ஒரு சிவன் பக்தர் ஓம் நம சிவாயா ஓம் நம சொல்லிட்டு அந்த பச்சை மேல் இருக்கிற வைஷ்ணவ வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, ஐயோ இது மாதிரி அபாசகுரமாக்கு வார்த்தை கேட்டுட்டோம்ன்ட்டு வீட்டுக்கு போய் சாணி எடுத்துட்டு அவர் வாயில் பூசத்துக்கு வந்தார். ஏன்னா அவங்க வைஷ்ணவர்கள் தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கார். குளங்கிட்ட இருக்கு, நண்டா குண்டாவில் இருக்கு, தெருவில் இருக்கு, இந்த ரோட்டில் இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே பூச ஆரம்பிச்சிட்டார். அந்த அம்மா பூச ஆரம்பிச்சிட்டு வாய். அப்பொழுது அந்த பச்சை மாமலைக்கு பாட வீட்டுக்குள்ளே வந்தவர் சொல்கிறாரு. அப்போ அவரும் வர்றாரு. அவரும் எல்லா பரம்பரும் பேர் ஒன்று தான், நாம் அழைக்கிறது தான் வேறு. அப்போ அதுக்கு வாரியார் உதாரணம் சொல்வார், சிவனும் விஷ்ணுவும் ஒன்று தான். ஆகையினால அறியும் அரணும் ஒன்று, அறியாதன் வாயில மண்ணு. வாரியார் சொல்கிற விதம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டார். சிவனும் வைஷ்ணவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது இந்த காலத்தில் அது தேவைப்படும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தத்துவங்கள் ஒன்றா இருந்தாலும் ஒன்றாக சேரக்கூடிய காலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு. அந்த ஒரு ஒற்றுமை உணர்வு உண்டாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி செய்தவர் தான் திருமுருகன் கிருபானந்த வாரியார். அவரே சொல்லியிருக்கார், இது மாதிரி சமஸ்கிருதத்தை வெறுக்காதீர்கள். அந்த காலத்தில் வாரியார் காலத்தில்
இந்த சைவ இதெல்லாம் வந்து அந்த சப்தங்கள் சம்ஸ்கிருத தொகுப்பிலிருந்து தான் வரும். சம்ஹிதா அப்படின்னு சொல்லுவாங்க, சைவ சம்ஹிதான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்குது. நமக்கு தத்துவம் தான் முக்கியம், ஆன்மீகம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிருபானந்த வாரியார் சொல்வார். எவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வந்து தாயை பற்றி பேசினாங்க. ஆன்மீகம் ஏன் முக்கியம் இல்லையா? கடவுள் பக்தி வேறு, ஆன்மீகம் வேறு. இது நாம் அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். வாரியார் கூட அதான் என்ன சொன்னாருன்னா, ஒரு தடவை ராவணன் மிகப்பெரிய பக்தன், சிவபக்தன், அழிஞ்சிட்டான். வாலி மிகப்பெரிய சிவபக்தன், அழிஞ்சிட்டான். ஆனால் ராவணன் வாலி அழிந்தாலும் ராமச்சந்திர பிரபு வாழ்ந்து கொண்டே இருந்தார். 10,000 ஆட்சி செய்தார், 10,000 ஆண்டுகள். வாரியார் சொல்றாரு, சீதை பிராட்டியார் காட்டுக்கு போன பிறகு வாரியார் சொன்னது 10,000 ஆண்டுகள் சாப்பாடில் உப்பு இல்லாமல் பாயில் படுத்துக்கிட்டு பிரம்மச்சரி வரை இருந்தார், ஆட்சி செய்தாராம். அப்போ நம்ம நாட்டில் வாரியார் சொன்ன மாதிரி பக்தி முக்கியம், பக்தியை விட ஒழுக்கம் முக்கியம். அதைத்தான் சொன்னோம். நாம் என்ன சொன்னோம்னாக்க, பக்தி ஒன் சைடாக காயம், பண்பு அதர் சைடாக காயம். இளைய சமுதாயத்திற்கு சொல்லணும். வித்யா மந்திரில் நாங்கள் எல்லாம் அதான் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா பக்தியும் வேணும், பண்பும் வேணும். இப்போ பக்தியாக பண்பான்னா பணம் தான் வேணும். அது மாதிரி வந்துடுச்சு. அதுக்கு தான் வாரியார் ஏன் இந்த இவ்வளோ ஆன்மீகத்தை செஞ்சாருன்னா, அந்த இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு முடிச்சிடறேன். நான் தர்மரை பார்த்து 3 கேள்வி கேட்குறாங்க. ஒரு சிறு ஊசி துவாரம் இருக்கு, யானை உள்ள போகுது, சிறு நூல் உள்ள போகல, ஏன் என்ன இருக்கும்? 2வது, முதல் நாள் பூரா பெரிய பயிர் ஃபுல்லாக இருந்தது, மறுநாள் பார்த்தா அங்கே இன்னும் விளைச்சல் ஆனதெல்லாம் காலியாக போச்சு, ஏன்? 3வது, ஒரு கிணறு இருக்கு, இன்னொரு 6 கிணறு இருக்கு. அந்த ஒரு கிணறுக்கு தண்ணியை எடுத்தால் 6 கிணத்து தண்ணியை ரொப்பலாம். 6 கிணத்து தண்ணி எடுத்து இந்த பெரிய கிணறு ஊற்றினா ரொப்பவே முடியாது. நெவர் ஃபில்ட் அப், நெவர் கெட்ஸ் ஃபில்ட் அப். என்ன அப்படின்னு கேட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்லி ரெப்பிட்டேஷன் தான். ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக். கெட்ட விஷயங்கள் யானையை போல் இருக்கும், சுலபமாக போயிடுமா காதுக்குள்ள. நல்ல விஷயம் சின்ன திரிமா இருக்கும், போகாதான். அதுதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது, பயிர் இருக்குது, வேல் இருக்குது, மறுநாள் வந்து பார்க்குறா பயிரே காணும். அதுக்கு காரணம் வேலியே பயிரை வரும் பொருள் எடுத்தல், அதுதான் வேலையே பயிர் காயம். 3வது வந்து கிணறு. இந்த கிணறு, பெரிய கிணறு வந்து அம்மா அப்பா, அது பாசம். எவ்வளவு அந்த அவங்க பாசம் 6 பிள்ளைகளாக இருக்கு, 6 பிள்ளைகளுடைய பாசத்தை கொட்டி நிரப்பலாம். ஆனால் 6 பிள்ளைகள் காட்டக்கூடிய பாசம் அந்த கிணற்றை நிரப்ப முடியாது, 10வது கம்மி. இப்போ கலியுகத்திலே அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தீர்க்க வேண்டியது, செய்ய வேண்டியது ஆன்மீக சக்தி. அப்பேற்பட்ட ஆன்மீக சக்தி இப்பொழுது நம்ம நாட்டுக்கு தேவை. அந்த காலத்தில் சொல்லிட்டே இருந்தோம், உலக குரு, பாரதம், தாய்நாடு, அது இது எல்லாம் சொல்கிறோம். இன்னும் நாம் என்ன செய்யணும்? வாரியாரை பற்றி அவரோட நிகழ்ச்சி, பிறந்த நிகழ்ச்சி, நாளைக்கு 25th பர்த்டே அவருக்கு. ஒரு அருமையான ஒரு கோஇன்சிடென்ஸு. நான் மனம் மன்றம் வாரியார் நிகழ்ச்சினா சாதாரண நிகழ்ச்சி இல்லை, ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நான்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் இதில் கலந்துக்கிறதுக்கு. அப்பேற்பட்ட இருக்கும்போது ஆன்மீகத்தை நாம் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அவர் சுலபமாக சொல்லுவார். ஆன்மீகத்தை பற்றி சொல்லணும்னாக்க அவர் வந்து சனாதன தர்மத்தை சிம்பிளாக சொல்லுவார்.
நீ கடவுள் போய் சாமி கும்பிட்றில்ல, நீ கும்பிடும்போது என்ன கும்பிடணும்னா, சாமி அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தேன்னா மனுஷனாக பிறக்கிறேன்னு தெரியல, ஏன்னா நான் செய்கிற நிகழ்ச்சி அப்படி இருக்கும். நான் பிறந்தேன் அப்படின்னா ஒருவேளை நாயாக பிறந்தா, இப்போ டெல்லியில் பார்க்குறோம் இல்லையா ஸ்ட்ரீட் டாக்ஸ் இல்லையா, இது மாதிரி திருநாயாக பிறக்க வச்சிடாத, பணக்கார விட்டு நாயாக பிறக்கவை, வேலைக்கு சாப்பாடு, வேலைக்கு குளிப்பாட்டு, எல்லாம் வேக்சினேஷன் எல்லாமே செய்வார் அப்படின்னு வேடிக்கைன்னு சொல்லிட்டு மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, கர்ம பலன்களை சொல்கிறார், மறுபிறப்பை நம்புன்னு சொல்கிறார், நல்லதை செய்யன்னு சொல்கிறார், கடவுள்கிட்ட என்ன வேணும்னு சொல்கிறார். இவ்வளவும் அந்த சின்ன ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியில் கொடுக்குறார். ஸோ நம்முடைய நாம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தமிழர்கள் இந்தியாவில் எல்லாருமே சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு பேர் அண்ணாதுரைப்பன் தான் வச்சார், அதுக்கு மேலே பேர் இல்லை, அதனால் தமிழ்நாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேர் சம் அதர் நேம். அதே மாதிரி நம்மெல்லாம் வாழ்ந்தோம், கலாச்சாரம் ஒன்று இருக்குது, எந்த பேருக்கு. அப்போது பேர்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம், கலாச்சாரம் இருக்குது, அழியாத கலாச்சாரம், உலகத்திலேயே அழியாத வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழப்போகின்ற வழிகாட்டுகின்ற கலாச்சாரம் நம்முடைய இந்து தர்மம் என்கின்ற கலாச்சாரம், நமது மதம் கிடையாது. அந்த இந்து தர்மம்ங்கிறது இப்போ கடைசியில் பாடினார் இல்லையா அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அந்த கருணை அதுதான் கடைசியில் வரக்கூடியது. சத் சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய, கருணை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்ற நம்முடைய தர்மம். ஏன்னா நாம் எல்லாருமே நம்ம தர்மத்தின்படி இருக்கும்போது தெய்வீக குணங்கள் தான், மற்ற மதங்கள்லாம் அப்படி சொல்லாது. we are not born as sinners like other religions say. We are all born as divine persons, spark of the divine, பரம்பொருள். இப்போ குவாண்டம் தியரி எல்லாம் படிச்சிருப்பீங்க, குவாண்டம் தியரி காஸ்மிக் எக்குன்னு சொல்கிறாங்க, அங்கிருந்து தான் உலகமே பிரபஞ்சமே ஆச்சுன்னு. காஸ்மிக் எக்கு சயின்ஸில் இப்போ என்ன சொல்கிறாங்க, காஸ்மிக் எக், காஸ்மிக் எனர்ஜி, குவாண்டம் ஃபிசிக்ஸ். நாம் அதை அந்த காலத்தில் சொன்னோம் இரண்ய கர்ப்பம், அதான் ஆங்கிலத்தில் காஸ்மிக் எனர்ஜி. ஆகையினால நம்முடைய மைக்ரோகாஸ்மாஸாக இருக்கிற நாம் இந்த உணர்வு சக்தி எல்லாமே எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு. கடைசியில் ஒன்று சொல்லினா நம்ம சனாதன பெருமை என்னன்னாக்க அணு இருக்குது இல்லைங்களா, அணு. அந்த அணு இன்னும் வச்சுட்டே போனால் என்ன ஆகும், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வரும். அதையும் சின்னதாக பண்ணினா இமேஜின் பண்ணும். அப்போது அந்த சின்னதாக போக போக அணுவை விட புரோட்டானை எலக்ட்ரானை சின்னதாக போக போக தேர் இஸ் நோ மேட்டர், ஒன்லி எனர்ஜி. அதுதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ். அந்த காலத்தில் அதனால சொன்னாங்க அணுவுக்கு அணுவான்னு சொல்லிட்டாங்க. இட் இஸ் எனர்ஜி, தெய்வீக சக்தி. நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை வெளிக்கொண்டு வரக்கூடிய, அதன் போய் வாழக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மனம் மன்றத்திற்கு இந்த வாழ்த்துக்களை கூறி, வாரிய நிகழ்ச்சியில் சிறப்பாக நடத்துகின்ற இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி, அவர் விட்டு சென்ற பணியை வெறும் பேச்சோடு புகழோடும் நிறுத்தாமல் we have to preach, practice and protect அவர் தர்மா. எந்த பேரும் சொல்லிக்கிங்க, சனாதன தர்மம் சொல்லணும் இருக்கா, இந்து தர்மம் சொல்லணும் இருக்கா, தமிழ் கலாச்சாரம் சொல்லணும் இருக்கா. இட் இஸ் அ தர்மா, வே ஆஃப் லைஃப். அவர் வே ஆஃப் லைஃப் இன் தமிழ்நாடு இன் இந்தியா சர்டன்லி டிஃப்ரெண்ட். பக்தியை விட ஒழுக்கத்துக்கு கொடுக்குறோம், எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கவிட்டால் நாம் எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் 2047 உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய இந்தியாவாக விக்ஷித் பாரத் டெவலப் கண்ட்ரி ஆனாலும் அப்போது வாழ்கின்ற மக்கள், சமுதாய மக்கள் நாம் நினைக்க முடியாத மோசமான நிலையிலே சமுதாயம் இருக்கும். பணம் இருக்கும், பண்பு இருக்காது. அதை தடுக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிர்வாகிகள் சிறப்பாக செய்து செயல்முறையிலே காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு
வாய்ப்பு நன்றி கூறுகின்றேன். நன்றி. ஆன உரை எங்களை வைத்தீர்கள் சிறை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக கொடுத்திருக்கலாம் என்று மனதில் நினைக்கிறோம். நெருப்பென்றும் புகையென்றும் வித்தியாசமான விளக்கம் கொடுத்த வித்யா மந்திரி கல்முகுழு தலைவர் டாக்டர் கிருஷ்ண செட்டி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தரணி என்றால் உலகம் அல்லவா, நீங்கள் பரணி, உலகமே வரக்கூடிய பரணியாக வருவீர்கள். திருமதி கங்கா பரணியை நான் முதலில் ஞாயிறு போற்றுதும் என்ற அந்த வலைத்தளத்தில் அவருடைய பேச்சை கேட்டேன். அன்றே மருத்துவர் மணமன்றம் தலைவர் மருத்துவர் செல்வரங்கம் ஐயா அவர்களிடம் அவருடைய தொலைபேசி எண்ணை வாங்கி அவருக்கு செய்தி அனுப்பினேன். அவர் பல செய்திகளில் என்னை ஐயா ஐயா என்றே கூப்பிட்டு கொண்டிருந்தார். கங்கா அம்மா நான் உமையாள் என்று சொல்லும் போதும் அவர் கவனிக்கவே இல்லை. அப்புறமா தெளிவாக அவங்கக்கிட்ட சொன்னேன், மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினாங்க. என்னால் அது சுலபமாக அவரோட பேச முடியல. அதனால் அது ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன். அவருடைய விவரக்குறிப்பு பற்றி சொல்கிறேன். அவர் வாங்கியிருக்கிற பரிசுகளையும் அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளையும் படித்து கொண்டிருந்தால் சொற்பொழிவு அவர் செய்ய மாட்டார், நான் தான் செய்யணும். அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அவருடைய கல்வி தகுதி MA MPhil இன் தமிழ், முனைவர் பட்ட ஆய்வாளர் சென்னை பல்கலைக்கழகம், தனித்திறன்கள் சொற்பொழிவாளர், பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், சித்தர் இலக்கியம், பட்டிமன்ற பேச்சாளர், தனிநபர் நாடக நடிப்பு, வீதி நாடக நடிப்பு, கவிதை மற்றும் சிறுகதை எழுத்தாளர். நிறைய சொற்பொழிவுகள் கலந்துட்டு இருக்காங்க. கம்பன் கழகம், சென்னை கம்பன் கழகம், அம்பத்தூர் கம்பன் கழகம், விமன் ஃபார் பீஸ், சித்தர் இலக்கிய மையம், ராசிபுரம் கம்பன் கழகம், சேக்கிழார் ஆராய்ச்சி மையம், நிறைய இருக்குங்க. அதனால் நான் கொஞ்சம் மட்டும் படிக்கிறேன். சேலம் கம்பன் கழகம், சித்தர் இலக்கிய மையம், சிலப்பதிகார பெருவிழா, தெய்வ சேக்கிழார் திருமுறை மாநாடு, தேவிகாபுரம். இப்படி அவர் வாங்கிய விருதுகள்: இளம் சாதனையாளர் விருது 2016. அவர் பேச ஆரம்பித்த வருடமே 2015. கிட்டத்தட்ட 10 வருஷமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த இளம் வயதிலேயே அவ்வளவு சொற்பொழிவுகளை நிகழ்த்தியுள்ளார். சிறந்த கவிஞர் விருது நாட்டு நலப்பணி திட்டம், இலக்கிய அருவி, திசைகள் கலை இலக்கிய மன்றம் 2018. கம்பன் இளம் உரையாளர், இளைய சிலம்பொலி, ஆற்றல் இளவரசி, தமிழ் வித்தகர், திறனாய்வறிஞர், இலக்கிய சுடர், திருமுறை மணி, இதெல்லாம் அவர் வாங்கிய விருதுகள். பரிசுகள்: பல பேச்சு போட்டிகளில் முதல் பரிசு தான் வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 16 பரிசுகள் வாங்கியுள்ளார். அவர் எழுதிய கட்டுரை அமுத சிறப்பியல் வந்துள்ளது. அதன் தலைப்பு எனக்கு பிடித்த திருக்குறள். பக்கம் 2049, வருடம் 2018. வானவில் மலர், தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு அறக்கட்டளை இணைந்து நடத்தும் பன்னாட்டு கருத்தரங்கம், காப்பியங்களில் பன்முக நோக்கு 2023 எழுதியிருக்கிறார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் நடத்திய நிகழ்ச்சியில் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு கட்டுரை எழுதியுள்ளார் 2024. அவரை நாம் மணமன்றத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ விருது வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கைத்தட்டல் கொடுங்க. சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. நடையூறு சொல்மடந்தை நல்குவது நம்மேல் இடையூறு நீங்குவதெல்லாம் புடையூறு சேனை முகத்தாளிரிய சீருமுக தூறுமத தானை முகத்தானே நினைத்தார். சொல் துணை வேதியன் சோதி வானவன் பொன் துணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல் துணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நல் துணையாவது நமசிவாயவை என்று என் நேசன் ஈசனின் திருவடிகளை வணங்கி எனது சொற்களை மாலையாக்கி இவ்வரங்கத்தை அலங்கரிக்க விடுகிறேன். நாபில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க.
தாமரை இலை தண்ணீர் போல் சகத்தோடும் கூடி வாழ்வார். பாமரர் என காண்பிப்பார், பண்டித திறமை காட்டார். உமரும் ஆவார் உள்ளத்து உவகையாம் சீவன் முத்தர் என பெரியோர்களால் போற்றப்பெறும் ஞானிகளும் யோகிகளும் பிறந்த புண்ணிய பூமியில் நாமும் பிறந்து வாழ்கிறோம் என்பது எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளேயாம். நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாக நினைத்திருந்தேன், இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரை விடவும் நான் தான் வயதில் சிறியவள் என்று. ஆனால் இந்த மேடையில் அமர்ந்திருந்த இந்த 1-1.5 மணி நேரத்திற்கு பிறகுதான் புரிகிறது, இங்கு என்னை விடவும் அனைவருமே இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசிய எல்லோரும் நின்று பேசினார்கள், என்னை மட்டும் அமர வைத்து விட்டார்கள். ஆகவே பெரியோர்களே என்று வயதால் கூறுகிறேன், உங்களுடைய சுறுசுறுப்பிலும் மன உற்சாகத்திலும் என்னை விடவும் இளையவர்களாகத்தான் தெரிகிறீர்கள். இன்றைக்கு வாரியார் சுவாமிகளின் வாழ்வும் பணியும் என்ற பொருண்மையில் நான் பேச வந்துள்ளேன். உங்களுக்கு தெரியாததை பேசப் போவதில்லை. இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. இதற்கு முன்பாக நான் பேசிய பேச்சுக்களில் எல்லாம் வாரியார் சுவாமிகள் குறித்த 1-2 தகவல்களை நிச்சயமாக உட்செலுத்தி பேசுவதுண்டு. ஆனால் இந்த முறை முழுக்க முழுக்க வாரியார் சுவாமிகளின் வாழ்வையும் அவர் தம் பணிகளையும் படிப்பதற்கான ஒரு அரிய பெரும் வாய்ப்பினை நல்கி இருக்கிறீர்கள். அதற்காக இந்த மனம் மன்றத்திற்கு என்னுடைய மனதார வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மனம் மன்ற நிறுவனர் தெய்வ திரு சந்திரஹாசன் ஐயா அவர்களை மனதார நினைத்து இந்த அவைக்கு வருகை தந்துள்ள அத்துணை பெரியோர்களின் தாளையும் தலை தாழ்த்தி வணங்கி எனது உரையை துவங்குகின்றேன். ஒரு முறை திருமந்திர மாநாட்டில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அங்கே எல்லோருக்கும் இடையிலே ஒரு சஞ்சலப்பு. இறைவனின் திருவடிகளை சென்று சேர்வதற்கான வழி எது? அவரவர்கள் ஒரு கருத்தை முன்னிலை வைத்தார்கள். எனக்கும் ஒரு கருத்து தோன்றியது. திருமந்திரத்தில் 8ஆம் தந்திரத்தில் ஒரு பாடலில் திருமூலர் இப்படி குறிப்பிடுகிறார், எவன் ஒருவன் சக மனிதர்களின் மீது அன்பை செலுத்தி நேசித்து இறைவனின் பிரதிபலிப்பாய் பூசிக்கின்றானோ அவனை நாம் சென்று சேர வேண்டாம், அவன் இறைவனை சென்று சேர வேண்டாம், இறைவனே வந்து இவன் என்னுடையவன் என்று ஆட்கொண்டு விடுவானாம். அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன், அடியார் அருளால் அவனடி கூட அடியான் இவன் என்று அடிமை கொண்டார் என இந்த பாடல் அவ்வளவு அற்புதமாக கூறியிருப்பாராக. நாம் இறைவனை சென்று சேர வேண்டும் என்றல்ல, இறைவனே வந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சக மனிதர்களோடு மனிதர்களாக நேசித்து பழக வேண்டும். அப்படி வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய வாரியார் சுவாமிகள். அதனால்தான் இறைவனை அவர் சென்று சேரவில்லை, இறைவனே அவரை அடுத்தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம இவரை 64வது நாயன்மார் என்று குறிப்பிடுகிறோம். ஓசை பெற்று உயர் பார்கடல் உற்றொரு பூசை முற்றவும் நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையல் உற்றேன்னாரு கம்பர், ராமருடைய காதையை. அந்த பாட்டை படிக்கும் போதெல்லாம் அதோடைய நிலைப்பாடு எனக்கு சரியா விளங்கலை. இன்றைக்கு விளங்குகிறது, ஒரு பூனை கடலை நக்கி குடிப்பதற்கு ஆசைப்பட்டு இங்கே அமர்ந்திருக்கிறது என்று. வாரியார் சுவாமிகளுடைய பிறப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1906ஆம் ஆண்டு ஆவணி திங்கள் 9ஆம் நாள் சஷ்டி திதியில் பிறந்தவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய நூல் இந்த நூலுடைய அமைப்பை பார்த்தோமெனில் ஒரு பெரிய காப்பிய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. கம்பராமாயணம் எடுத்துக்கொண்டாலும் சீவக சிந்தாமணி எடுத்துக்கொண்டாலும் முதலில் அந்த அரசர்களுடைய முகவரியை தருவதற்கு முன்பாக அவர்களுடைய நாட்டின் சிறப்பை குறித்து பேசுவது தானே வழக்கம். இந்த நூலிலும் வாரியார் சுவாமிகள் பிறந்த ஊருக்கு முன்பாக அந்த ஊரில் அமைந்துள்ள நாட்டின் பெருமையை குறித்து பேசியிருக்கிறார். இந்த நூலிலும் நாட்டு வளம் தான் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வை கூறுவாள், அந்த காலத்தில் தமிழ் பரப்பியவள் அவ்வை. எந்த விதமான வசதிகளும் இல்லை, போக்குவரத்து வசதிகளும் இல்லை. நடந்தே சென்று எல்லா மன்னர்களிடத்திலும் தன்னுடைய அறிவை வளர்த்த தமிழால் தன்னையும் இந்த உலக மக்கள் உய்வதற்கான வழியையும் வகுத்து கொடுத்தவள் அவ்வை. அவள் கூறினால் சரியாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டை குறித்தும் அவள் அழகாக கூறுகிறாள். வேழம் உடைத்து மலைநாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து
பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உரைத்து. ஆக நம்மளுடைய தொண்டை நாடு எப்படிப்பட்ட நாடுனா சான்றோர்கள் வாழ்ந்த நாடு. இதற்கு நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம சேக்கிழாரை கூறலாம். அவருடைய புராணத்திலும் எப்படி கூறியிருக்கிறார்? தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாட்டியல்பு. ஆக தொண்டை நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாம் தூய மனத்தை உடையவர்கள், மிகப்பெரிய சான்றோர்கள். அந்த தொண்டை நாட்டிலே உள்ள காங்கேய நல்லூரில் பிறந்தவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுடைய தாத்தா பாட்டியுடைய பெயர் சாமியண்ணன் தஞ்சம்மாள் என்று குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு 4வது மகனாக பிறந்தவர் தான் மல்லையப்பதாசர், வாரியார் சுவாமிகளுடைய தந்தையார். வாரியார் சுவாமிகளுடைய தாயாரின் பெயர் கனகவல்லி. ஒரு தந்தையின் தலையாய கடமை எது, தாயின் தலையாய கடமை எது என்ற வினாவிற்கு புறநானூறு மிக அழகாக பதில் கூறுகிறது. ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே. அந்த வகையில் கனகவல்லி அம்மா அழகாக ஒரு மகவை ஈன்று புறம் தள்ளிட்டாங்க. சான்றோராக்கணும் இல்லையா? அப்ப மல்லையப்பதாசர் நினைக்கிறார், நம்ம கிருபானந்த வாரியாரை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதை காட்டிலும் நம் கண்ணெதிரே வைத்து கண்ணும் கருத்துமாக வளர்ப்பதே சரி என்று அவரை ஒவ்வொரு கணப்பொழுதிலும் தன் கவனத்திலே வைத்து செதுக்கி செதுக்கி வளர்க்கிறார் பிள்ளையை. இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் 2.5 வயசு ஆனால் போதும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிட்டு நம்ம வேலையை பார்க்க போகலான்ற மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் மல்லையப்பதாசர் ஒரு சிறந்த தந்தைக்கு உதாரண புருஷனாக திகழ்கிறார். 3 வயதில் எடுத்து அறிவிக்கிறார். 5 வயதில் வாரியார் சுவாமிகள் புத்தகங்களை எடுத்து படிக்க தொடங்குகிறார். 9 வயதிலேயே வெண்பா இயற்றுகிறார். வெண்பா புலவர்களுக்கே புலி. வாரியார் சுவாமிகள் 9 வயது குழந்தையாக இருக்கும் பொழுதே வெண்பா இயற்றுகிறார், சித்திரக்கவி பாடுகிறார். அனைத்து விதமான கவிதை ஏற்றும் ஆற்றலும் அவருக்குள் வந்துவிடுகிறது. இது வாரியார் சுவாமிகளின் செயல் அல்ல, அவரை எவ்வளவு தூரம் தயார்படுத்திய மல்லையப்பதாசரின் அர்ப்பணிப்பு என்றுதான் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். மல்லையப்பதாசர் சிறந்த சொற்பொழிவாளர். எங்கு சென்றாலும் அவரோடு தன்னுடைய பிள்ளையையும் அழைத்து கொண்டு பின்பாட்டு பாட வைப்பார். இது இயல்பான நிகழ்வு. ஒரு முறை வாரியார் சுவாமிகள் தன்னுடைய தாயை குறித்து பேசுகிறார். கனகவல்லி அம்மையார் எளிமையா போற போக்கில் ஒரு அறிவுரை சொல்லிட்டு போனாங்க. அது அவருடைய மனதில் எவ்வளவு தூரம் தைத்திருந்தால் அவர் வாழ்ந்த அத்துணை வருடமும் அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி இருப்பார் என்பது நமக்கு புரிய வருகிறது. ஒரு நாள் அந்த குழந்தை வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வரும்போது தரையை ஏதோ அழுக்காக இருக்குது, சுத்தமாக இல்லை. தன்னுடைய உடைகளை எல்லாம் மடித்து கொண்டு அந்த தரையில் அமர செல்லும் பொழுது கனகவல்லி தாயார் கூறுகிறார், இன்னைக்கு வீடு சுத்தமாக இல்லைன்னு நீ உன் சட்டையெல்லாம் மடித்து எப்படி ஒதுங்கி உட்காடுறியோ அது போல தான் உன்னுடைய மனதும். உன் மனது தூய்மையாய் இல்லை என்றால் இறைவன் உன்னிடத்தில் தங்கவே மாட்டார் என்று மிக போற போக்கில் சொல்லிட்டு போன அந்த ஒரு கருத்தை மிக கனமாக பிடித்து கொண்டு அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனதை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்றே வாழ்ந்து சென்றிருக்கிறார் வாரியார் சுவாமிகள். இவர் ஒரு 10-11 வயதிலே 10,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை மனப்பாடம் செய்திருக்கிறார். 19 வயதிலேயே இவருக்கு திருமணமாகி விடுகிறது. அமிர்தவல்லி என்ற அமிர்தலட்சுமி என்ற அம்மையாரை இவர் திருமணம் செய்து கொள்கிறார். 19 வயதிற்கு பிறகாக கல்வியறிவில் தேர்ச்சி பெற்றவர். கலையறிவில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அவருடைய தந்தையார் வீணையை கற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆசிரியரிடம் அனுப்பி வைக்கிறார். இவரும் நன்றாக வீணை வாசிப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல கலைஞராக வருகிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தந்தையார் வாரியார் சுவாமிகளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து விடுகிறார். இப்போ அவர் வீட்டுக்கு போகணும்னா குரு கிட்ட இவ்வளவு காலம் படித்தார் இல்லையா, அதுக்கு குரு தட்சணை வழங்க வேண்டும் இல்லையா. இவரிடத்தில் ஒரு பொருளுமே இல்லை. அவ்வப்போது தந்தைக்கு தெரியாமல் சொற்பொழிவுகளுக்கு சென்ற போது வந்த பணத்தை தன்னுடைய தந்தையார் மேற்கொண்ட திருப்பணிகளுக்கு ஏற்பட்ட கடன் அடைப்பதிலே அவர் செலவிட்டிருக்கிறார். குருவிற்கு அளிக்க வேண்டிய காணிக்கைக்கு தன்னிடத்தில் பணம் இல்லை. தன்னுடைய தந்தைக்கு இதை குறித்து கடிதம் எழுதுகிறார். தந்தையார் என்ன பண்ணுவார்? அவரும் பாவம் இல்லையா, அவர் தன்னிடத்தில் இருந்து 2 வேட்டிகளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் கிருபானந்த வாரியாருக்கு இது மனம் கொள்ளலை. இவ்வளவு காலம் நமக்கு உடனுக்குடன் இருந்து இவ்வளவு கலைகளை கற்றுக் கொடுத்த குருநாதருக்கு இந்த 2 வேட்டிகளை அளிப்பது போதாது என கருதி மனம் முருகி அந்த இல்லத்திற்கு எதிரே இருந்த முருகனின் கோயிலுக்கு சென்று கண்ணீர் மல்க கதறுகிறார். என்னுடைய குருவிற்கு நான் தட்சணை தர வேண்டும், நான் என்ன செய்வது?
முருகர் கும்பிட்டாலே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பவர் கண்ணீர் விட்டா விடுவாரா? உடனே என்ன செய்கிறாரு? புரசைவாக்கத்தில் ஒரு இல்லத்தில் சொற்பொழிவு ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அந்த வீட்டில் இவருடைய சொற்பொழிவை கேட்டவங்க அவருக்கு 40 ரூபாயை கொடுக்குறாங்க. 40 ரூபாய் எவ்வளவு பெரிய பணம்னா, அந்த காலத்தில் 1 பவுன் தங்கமே 13 ரூபாய் 2 அணா தான். அப்போ அவங்க அந்த நிலையில் 40 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பணம். இவர் அந்த 40 ரூபாயையும் அப்படியே குருவிற்கு தட்சணையாக அளிக்க வேண்டும் என்று 2.5 பவுண்டில் ஒரு கை சங்கிலியும் 1/2 பவுனில் ராமர் பட்டாபிஷேகம் செய்த அந்த உருவம் பதிந்த டாலரையும் வாங்கி கொண்டு தன்னுடைய மாமா ஒரு 3 ரூபாய் தர, அந்த 3 ரூபாய் எடுத்துக்கொண்டு பாதாம் பிஸ்தா என்று பருப்பு வகைகளையும் பூ வகைகளையும் பழ வகைகளையும் வாங்கி மன நிறைவோடு தட்டில் அனைத்தையும் வைத்து தன்னுடைய குருவிற்கு காணிக்கை அளித்து விட்டு வருகிறார். கும்பிட்ட குரலுக்கு முருகனின் அருளால் தன் மனை நிறைவை எய்தி அந்த இடத்தில் இருந்து அவர் சென்னையிலிருந்து மீண்டும் அவர் சொந்த ஊருக்கே சென்று விடுகிறார். இவர் தந்தைக்கு தெரியாமல் பிரசங்கம் செய்ததுண்டு. ஆனால் தந்தையே முதலாக எனக்கு பதிலாக போய் நீ பிரசங்கம் செய்யணும் சொன்ன ஒரு இடத்த ரொம்ப அழகாக குறிப்பிடுவார். மல்லையப்பதாசர் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அப்பா பேசக்கூடிய இடத்துக்கு நம்ம பேசவே கூடாது. ஏன் அப்படி யோசிச்சாருன்னா, நம்ம பேசி அவர் பேரை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அவருக்கு வந்த வாய்ப்பு பாருங்க. எப்பவுமே பேசக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் அவரால் பேச முடியலை. வளைகுளத்தில் எப்பவுமே பேசக்கூடியவர் இவர். அன்றைக்கு ஏகாதசி, காஞ்சிபுரத்தில் சொற்பொழிவாற்ற போகணும். வேறு வழி இல்லை. தன்னுடைய மகனை அழைத்து அந்த இடத்துல நீயே போய் சொற்பொழிவாற்றிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார். இவருக்கும் ஒரு பக்கம் பதட்டமாக இருந்தாலும் நம்ம வாரியாராச்சே, தன்னுடைய ஆளுமை திறத்தை காட்டணும் இல்லையா, வளைகுளத்துக்கு போகிறார். போய் நல்லபடியாக பேசுகிறாரு. என்ன தலைப்பில் பேசுகிறாருன்னா, வீடனன் சரணாகதியை பற்றி பேசுகிறார். கம்பன்லே ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம். வீடனனுடைய சரணாகதியை பேசி முடிச்சதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். தந்தையை மிஞ்சி பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி வாரியார் மேலே அவ்வளவு அன்பை கொட்டுறாங்க. இந்த தகவல் தந்தைக்கு தெரிய வருது. ஒரு தந்தையுடைய வெற்றி என்பது எதில் இருக்கிறது என்றால், தன்னை விடவும் மேலாக தன் மகன் வளர்ந்து விட்டான், அறிவினால் ஒழுக்கத்தினால் பண்பினால் என்ற போது அந்த மனநிறைவை அங்கு வாரியார் சுவாமிகள் அளித்திருக்கிறார். தான் வள்ளுவர் சொல்வாரு, தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அதை அவரும் சரியா செய்தாரு. அதற்கு பதிலாக வாரியார் சுவாமிகளும் மகன் தந்தைக்கு ஆற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளிடம் சொல் என்றும் வாழ்ந்து காட்டிவிட்டார். இப்படியாக தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த குடும்பம் நம்முடைய வாரியார் சுவாமிகளின் குடும்பம். மற்றொரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இவர் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டாரு. மதுரை திருப்புகழ் சுவாமிகள் ஒரு முறை காங்கேய நல்லூருக்கு வருகிறார். அங்கிருந்து அவர்களை திருப்பி வளைகுளத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த இடத்துல அவருக்கு புரோகிதர் வீட்டில் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட உணவிற்கு பிறகு அவருக்கு வயிற்றில் உபாதை ஏற்பட்டு விடுகிறது. மதுரை திருப்புகழ் சுவாமிகளால் அங்கு தொடர்ந்து பேச முடியவில்லை. மேடையில் இருந்து இறங்கி கீழே சென்று விடுகிறார். அவர் போகும்போது அவருக்கு சீடனாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லையப்பதாசர் அவர்கள். அவர் கிடைத்து இந்த மேடையை நீயே தொடர்ந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்பொழுது மல்லையப்பதாசரால் பேசவே முடியவில்லை. என்னுடைய குருநாதன் என்று பேச வேண்டிய இடத்துல நான் எப்படி பேச முடியும்? அவருக்கு அழுக முட்டி முட்டி அழ ஆரம்பிச்சிட்டார். அவராலையும் பேச முடியல. அப்போ அந்த மேடை எவ்வளவு கனம் பொருந்திய மேடை, அவராலேயே பேச முடியல. அவர் தன்னுடைய மகனை கூப்பிட்டு நீ இதை பேசி முடிச்சிருன்னு சொல்லிட்டு இறங்கி இவரும் போயிடுறாரு. இப்போது மிகப்பெரிய பொறுப்பு கிருபானந்த வாரியாருக்கு. மல்லையப்பதாசர் பேச வேண்டிய பேச்சை, தன்னுடைய தந்தையார் தவறவிட்ட பேச்சை தான் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கார். அற்புதமாக பேசுகிறார். திருப்புகளுடைய நுணுக்கங்களை எடுத்து அவ்வளவு எளிமையாக மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. 1 மணி நேரம் வெளியிலேயே திருப்புகழ் சுவாமிகள் இருந்து இவருடைய பேச்சை கேட்ட பிறகு கண் கலங்கி ஓடி கட்டி அணைத்து, எனக்கு நீதான் வாரிசு, எப்படி மனம் ஐயாவை நம்ம வாரியார் சுவாமிகள் ஆன்மீக வாரிசாக ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல இதற்கு பிறகு நீதான் என்னுடைய வாரிசு என்று மனமாற அவரை பாராட்டி இருக்கிறார்கள். பிற்காலத்தில் கடிதாசி எழுதும் பொழுது கிருபானந்த வாரியாருக்கு தம்பி பிறந்திருக்கிறார் அப்படி சொல்லி எழுதக்கூடிய அளவிற்கு அவருடைய அன்பை பெற்றவராக வாரியார் சுவாமிகள் திகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி வாரியார் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகளை படிக்கும்போது அவ்வளவு சுவையாக இருக்கிறது. கொஞ்சம் படித்தாலே நமக்கெல்லாம் மெத்தனமான ஒரு போக்கு வருவது இந்த காலத்தில். அறகுறையாக இருக்க அறிவு இருக்கிறவங்க அதனுடைய ஆர்ப்பாட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
ஆனால் நிரம்ப படித்தவர்களை பாருங்களேன், சின்ன பசங்க வந்து கேள்வி கேட்கும்போது கூட ஒரு தடுமாற்றத்தோடு, ஒரு யோசனையோடு, ஒரு பயபக்தியோடு அதை அணுகுவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் தான் வாரியார் சுவாமிகள் வந்து புகை வண்டியில் போய்கிட்டு இருக்கார், தொடர் வண்டியில் போய்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு இளைஞன் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரிடமும் வேடிக்கையாக பேசி கொண்டிருக்கிறார், ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கார். இவர் அதை பெருசாக கவனிக்காம தான் கொண்டு போன தமிழ் புத்தகங்களை எல்லாம் வாசிச்சுக்கிட்டு அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். உடனே அந்த இளைஞன் அங்கிருந்து ஓடி வந்து, சுவாமி சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம், நான் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு யாருமே அதுக்கு பதில் சொல்லலை, உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் யோசிக்காமல் பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு கட்டளையை வைக்கிறார். வாரியார் சுவாமிகளுக்கு தூக்கி போடும். இவன் என்ன கேள்வி கேட்க போகிறானோ அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறோன்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே சடக்கர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்றிடுவங்கிட்ட இருந்து, கேளுப்பா என்ன கேள்வின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் கேட்குறாரு, நம்ம உடலுக்கு மேலே அணிந்து கொள்ள வேண்டிய எல்லாத்தையும் போட்டுக்கிறோம்னு சொல்லுவோம், கண்ணாடியை போட்டுக்கணும், சட்டை போட்டுக்கிறோம், நகைகளை போட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி உடலுக்கு உள்ளே செலுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் சாப்பிடும், தண்ணீர் சாப்பிடுங்க, பாயாசம் சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்கன்னு சொல்லுறோம். ஆனால் வெற்றிலை பாக்கையும் நம்ம வாய்க்கு உள்ளதானே போடுறோம், ஏன் வெற்றிலை பாக்கை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் வெற்றிலை பாக்கு போட்டுக்கங்கன்னு சொல்கிறோன்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதுக்கு கொஞ்சம் கூட வாரியார் அசராம, இது என்னப்பா பெரிய கேள்வி, வெற்றிலை பாக்கு என்பது உணவு அல்ல, நாம் வயிறார உண்ட பிறகு நம் வாய்க்கு போட்டுக்கொள்ளக்கூடிய அணிகலன், நாம் எதையெல்லாம் உண்கிறோமோ அதையெல்லாம் தான் சாப்பிட்றதுன்னு சொல்லணும். இதுவும் அணிகலன்களை போல வாய்க்கு ஒரு அணிகலன், அதனால் இதையும் போட்டுக்கொண்டு தான் சொல்லணும். பெரியவர்கள் பேசக்கூடிய பேச்சில் ஒவ்வொருமே நுணுக்கம் பொருந்தியது, பொருள் பொதிந்தது என்று சொல்லி அந்த இளைஞனை ஆற்றுப்படுத்துகிறார். உடனே அந்த இளைஞர் சொல்றாரு, ஐயா இது என்ன விடைன்னு எனக்கும் தெரியாது, நானும் யார்கிட்டையோ கேட்டு பார்த்துட்டு யாருக்கும் விடை தெரியல, இப்போ நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு வந்ததுன்னு சொல்லி அந்த இளைஞன் அந்த இடத்தை விட்டு அகன்று போறாரு. ஆகவே நிரம்ப அறிவிருப்பவர்களும் கூட சற்று கேள்விகளுக்கு அஞ்சுகிறார்கள், ஆனால் தெளிந்த அறிவுடையவர்கள் எப்படிப்பட்ட கேள்விக்கும் சிறக்க பதிலுரைப்பார்கள் என்பது இந்த ஒரு நிகழ்வு சான்றாக அமைகிறது. நம்முடைய வாரியார் சுவாமிகளே அரிய செய்தி அப்படின்னு இந்த புத்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் பாலச்சந்திர சுவாமிகளும் இவர்களுக்கும் இடையில் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது, பழக்கம் ஏற்படுகிறது. இவர்கள் இருவரும் ஒரு நாள் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய கிராமியர் இல்லத்திற்கு செல்கிறார்கள். அந்த கிராமியர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வள்ளல், எல்லாருக்குமே வரக்கூடியவர்களுக்கும் அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, இப்படி பொருளை கொடுக்காம தன்னுடைய கையில் ஒரு தட்டை ஏந்தி அதில் சில பணம் சில்லறையெல்லாம் வைத்து வரக்கூடியவர்களுக்கு அளிக்கிறார்கள். இதை பார்த்ததுமே கிருபானந்த வாரியாருக்கு ஒன்றும் புரியல. நாமே போய் கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்கிறாரு. எப்படி யோசிக்கிறாரு, இதுக்கான பொருள் புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து வாரியார் அந்த கிராமியர்கிட்ட போய், நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, ஏன் இப்படி கையில் தட்டு வச்சுக்கிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கிராமியர் சொல்கிறாரு, சுவாமி யார் கொடுக்குறாங்களோ அவங்க கை ஓங்கி இருக்கணும், யார் வாங்குறாங்களோ அவங்க கை கீழே இருக்கணும்னு சொல்கிறாரு. இப்பையும் புரியலை, என்ன குழப்புறீங்க, யார் கொடுக்குறீங்க, நீங்கள் தானே பொருள் கொடுக்குறீங்க, அப்போ உங்கள் கை தானே ஓங்கி இருக்கணும்னு வாரியார் கேட்குறாரு. சுவாமி என் கையில் இருக்கிறது வெறும் காகிதங்கள் தான், பணம்ன்றது ஒரு பெரிய பொருளே இல்லை, ஆனால் என்னிடத்தில் வந்து அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் எத்தனையோ புண்ணிய தலங்கள் சென்றவர்கள், எவ்வளவோ அருட்கதைகளை தன் மனதில் வைத்திருப்பவர்கள், எனக்கு அவர்கள் கொடுப்பது ஆசி அல்ல, அருள், அது மிகவும் சாதாரண பொருள் அல்ல, விலை மதிப்பற்றது, அவர்கள் கொடுக்கிறார்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார்களாம். இந்த செய்தியை பதிவு செய்து, இப்படிப்பட்ட உயரிய கருத்து எந்த நூலிலேயே இடம்பெற்றிருக்கிறது என்று அவரே விதந்து கேட்கிறார். வாரியார் சுவாமிகளுடைய பேச்சை குறித்து நம்ம பேச வேண்டியதே இல்லை, அவ்வளவு சிறப்பான அருமையான பேச்சுக்கள், ஒரு துளி நிமிடம் கூட நம்மளால அதை ரசிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பேச்ச ஆளுமை அவர் வாரியார் சுவாமிகளுடைய. ஒரு முறை பகுத்தறிவாளரின் பாராட்டாக நம்ம புரட்சி கவிஞருடைய தலைமையில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வாரியார் சுவாமிகளை ரொம்ப பிடிக்கும். அந்த கூட்டம் வந்து தமிழ் முன்னேற்ற கூட்டம் அப்படின்ற பொருண்மையில் நடக்குது. வாரியார் சுவாமிகள் எப்படியாவது அதில் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கெஞ்சி மன்றாடி அந்த கூட்டத்துக்கு அழைத்து வருகிறார்கள். வாரியார் சுவாமி அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பகுத்தறிவாளிகள், ஏன்னா தலைமையே பகுத்தறிவாளி இல்லையா. அப்போ இவர் மட்டும் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையுமாக ஆன்மீகத்தின் உருவமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்ததுமே பாவேந்தர் கேட்குறாரு, இவர் என்ன ஆன்மீகமும் புராணமும் கதா கலாட்சேபமும் செய்யக்கூடியவர், இவர் எப்படி வந்து
தமிழின் முன்னேற்ற கூட்டத்தில் பேச போகிறாருன்னு சொல்லி பாரதிதாசன் கேட்டுட்டார். இப்போ நம்ம பாரதிதாசனையும் சாதாரணமாக சொல்லிட முடியாது. பாரதிதாசன் தன்னுடைய மகனுக்கு தமிழை அறிவிப்பதற்கு எடுத்துக்கொண்ட இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் தான். அவர் பக்தி இலக்கியங்களை மதிக்காமல் இல்லை, மதிக்கிறார். ஒரு முறை அவர் பாண்டிச்சேரியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது ராமசாமி புலவர் வந்து பாவேந்தருடைய அறிவை சோதித்து பார்ப்பதற்காக வம்புக்கு இழுக்கிறார். புலவர்களுக்கே உரிய செருக்கு தானே அது. உடனே என்ன பண்ணுறாரு, நான் ஒரு பாடல் பாடுறேன், அதற்கு தகுந்த விளக்கமும் அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதற்கான விடையும் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாரதிதாசன் சரி கேளுங்க அப்படின்றார். சிவபிரகாசர் எழுதிய பாடல் ஒன்று, இலை படர்ந்த பொய்கை இடத்து அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ முன்னின் நிலை விளங்க கொங்கை சுரந்த அருக்கோமாலோ சம்பந்தா இங்குயர்ந்தார் ஆர் சொல் எனக்குன்ற பாடல். இந்த பாடல் என்னன்னா, திருஞான சம்பந்தருக்கு அழகை பார்த்ததுமே பார்வதி தேவி பால் கொடுக்குறாங்க. சிவன் சொல்லவும் பார்வதி தேவி பால் கொடுக்குறாங்க. இந்த செய்தியை கேட்டதுமே நம்முடைய அம்மையார், பெரிய புராணத்தில் கூட மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு நெஞ்சத்தில் பால் சுரக்குது. இந்த 2 அம்மையார்களில் உயர்ந்தவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்குறார். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கேள்வியை கேட்ட உடனே எல்லாருமே உமாதேவி உமாதேவி உமாதேவின்றாங்க. பாரதிதாசன் மட்டும் என்ன சொல்கிறாரு, மங்கையர்க்கரசின்றார். இவரால் அந்த விடையை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அது எப்படி நீ மங்கையர்க்கரசியை சொல்லலாம், உமாதேவி இல்லை பெரிய தாய். அதுக்கு பாரதிதாசன் அழகான விளக்கம் சொல்வார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அழுவதை கேட்டவுடனே வந்து பால் கொடுக்குறா இல்லையா, அழுதுருமோ அப்படின்ற வந்து பால் கொடுக்குறாள், நேரம் ஆயிடுச்சு குழந்தைக்கு பசிக்கணும். அந்த தாயுடைய அன்பு தான் தலையாய அன்பு. ஒரு தாய் குழந்தை அழுவது காதில் கேட்ட பிறகு ஓடி வந்து பால் கொடுக்குறா இல்லையா, அந்த தாயுடைய அன்பு இடையாய அன்பு. ஒரு தாய் தன் குழந்தை அழுவதை கேட்ட பிறகும் ஓடி வந்து கண்ணால் பார்த்துட்டு ஓ உனக்கு பசிக்குதான்னு பால் கொடுக்குறா இல்லையா, அந்த தாயுடைய அன்பு கடையாய அன்பு. அந்த வகையில் பார்க்கும்போது உமாதேவி சிவன் சொன்ன பிறகுதான் பால் கொடுத்தா, அதனால கடையாய அன்பாக கூட இருக்காது. ஆனால் என்னைக்கோ நடந்த இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு கேட்கும்போது மங்கையர்க்கரசியுடைய நெஞ்சத்தில் பால் சுரக்குதில்ல, அந்த அன்பு தாங்க முதன்மையான அன்பு, உண்மையான அன்புன்னு பாவேந்தர் விடை கூறுவதாக இந்த பகுதி இருக்கும். அப்போ பாவேந்தருக்கும் தமிழ், அதுவும் பக்தி இலக்கியங்களில் பெரும்பான்மையான ஆழ அறிவும் உண்டு. இந்த நிலையில் இவர் ரொம்ப சாதாரணமாக வாரியாரை இடை போட்டுட்டார். வாரியாரும் எதுவும் சொல்லலை. வாரியார் அவர்களே 30 நிமிடம் தான் உங்களுக்கு பேசுவதற்கான நேரம், அதுக்கு மேலே 1 நிமிடம் கூட நீங்கள் பேசக்கூடாதுன்னு பாரதிதாசன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். வாரியார் எதுவும் கோவப்படலை, எதுவுமே பண்ணலை. அன்பின் உருவம்ல அவர் போகிறாரு. 28 நிமிடம் பேசி முடிச்சுட்டு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது, நடுவர் சொன்ன நேரம் நெருங்க போது என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்னு அவர் பாட்டில் போயிட்டே இருந்துட்டார். பாவேந்தருக்கு ஒரே பதட்டம், எழுந்து பின்னாடியே ஓடுறாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் செந்தமிழில் செம்பத்தி மட்டும்தான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க, இன்னும் தமிழுக்கு வரவே இல்லை, இன்னும் 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு செந்தமிழை பற்றி பேசுங்கன்னு முதல்ல எப்படியெல்லாம் நிராகரித்தாரோ அந்த பாவேந்தரே மனம் இறங்கி கடைசியில் நுண்மால் தமிழ்களஞ்சிய நூல் அறிஞர்னு நம்முடைய வாரியார் சுவாமிகளை பாராட்டிய இடம் வந்து நம்ம படிக்கும்போதே ஒரு மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இடமாக அளிக்கிறது. இந்த நகைச்சுவையாக வாரியார் சுவாமிகள் சொல்வார், எல்லாருமே என்னை பாராட்டும் போது நல்லா வருவேன், சிறப்பாக பேசுவேன், ஆன்மீகத்தை நல்ல முறையில் பரப்புவேன் அப்படின்னு என்னை பாராட்டி இருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் மிளகாய் சுவாமிகள்னு சொல்லி ஒருவர், அவருக்கு வந்து வழக்கமே மிளகாயை அரைச்சி சாப்பிட்றதும் மோரை குடிப்பதும் தான் அவருடைய வழக்கம். அந்த மிளகாய் சுவாமிகள் மட்டும் என்னை பார்த்து நீ எப்போவுமே வறுமையில் இருப்ப அப்படின்னு சொல்லி வாழ்த்தினார். ஏன் அப்படின்னா, நீ வறுமையில் இருந்தால் தான் நீ தொடர்ந்து பேசுவ, நீ பேசும்பொழுது எல்லாருக்கும் இந்த அரிய பல கருத்துக்கள் எல்லாம் சென்றடையும், அதனால் நீ தொடர்ந்து வறுமையிலே இருந்திருப்பா அப்படின்னு சொன்னதா சொல்லி மிக நகைச்சுவையாக ஒரு இடத்துல பதிவு செய்வார். வாரியார் சுவாமிகள் செய்த பல விடயங்களில் மிக முக்கியமான விடயம் பலி செய்வதை தடுத்தது. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கையும் வேண்டும். கடவுளை பிரார்த்திப்பதற்கோ பூசிப்பதற்கோ ஏனைய வழிகள் உண்டு. ஒரு உயிரை கொன்று கடவுளுடைய தாகத்தை தணிப்பது தவறான செய்கை என்று அவர் பல இடங்களில் புரட்சி செய்திருக்கிறார், போர் நடத்தி இருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் வாரியார்னு நான் நினைக்கிறேன்.
பேருக்கு ஏற்றாற் போலே அவர் பல இடங்களில் இதை எதிர்த்திருக்கிறார், தடுத்திருக்கிறார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை போராட்டம் பற்றி பேசணும்னா அதுக்கே தனியாக ஒரு கூட்டம் பேசலாம். அந்த இடத்துல பலி கொடுப்பதை நிறுத்த சொல்லும் வாரியாரை நாங்கள் வெட்டுவோம்னு சொன்னார். அந்த இடத்துல இன்னும் ஒரு மனிதன் என்னை வெட்டி ரீதியான அந்த இடத்துல வெற்றி அடைஞ்சிட்டு வராருன்னா நம்ம வாரியார் சுவாமிகளுக்கு எவ்வளவு தில் இருக்கணுன்றது நம்ம யோசித்து பார்க்குறோம். நிறைய அறிவுரைகள் அதை குறித்து பேசியிருக்கிறார். அபி சொரிந்து 1000 வேட்டனின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுன்னு வாழ்ந்திருக்கிறார் நம்முடைய வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில கதைகள், ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி கொண்டு முடிப்பதற்கு தான் எனக்கு இங்கு நேரம் இருக்கிறது. விதியை மதி வெல்லும் அப்படின்ற ஒரு கதை. நம்ம எது நடந்தாலும் வாழ்க்கையில் முயற்சியே செய்கிறது கிடையாது. யார் மேலே தூக்கி பழிய போடுறோம்னா எல்லாம் விதி. இவன் உழைக்க மாட்டான், உண்பதற்கு ஒன்றும் இருக்காது, ஆனால் யார் மேலே பழிய போடுவான், எல்லாம் விதி அப்படின்ட்டு போவான். அந்த விஷயத்தை மக்கள் மனசுலேருந்து மாற்றணும். விதின்ற ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று இருந்ததுன்னா அதை நம்முடைய மதியால் மாற்ற வேண்டும் அப்படின்றத வாரியார் ஒரு கதையில் அழகாக சொல்கிறாரு. ஒரு கோட்டீஸ்வரனுக்கு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனே பிரம்மன் வேக வேகமாக அதனுடைய தலையெழுத்தை எழுதுவதற்காக செல்கிறார். அங்கேருந்து ஒரு ஞானி என்ன செய்கிறாரு, பிரம்மா கொஞ்சம் நில்லுப்பான்றாரு. இருப்பா வரேன், குழந்தை பிறந்துடுச்சுன்னா என் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு போய் தலையெழுத்தை எழுதிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே அந்த ஞானி கேட்குறாரு, அந்த குழந்தையில தலையில் அப்படி என்ன எழுதுனேன், அவ்வளவு அவசரமாக போனியே என்ன எழுதுனேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மா சொல்கிறாரு, ஒரு மாட்டால் தான் உனக்கு ஜீவனம் நடக்கும்னு எழுதியிருக்கேன். யார், கோட்டீஸ்வரனுடைய பிள்ளைக்கு ஒரு மாட்டால் தான் உனக்கு ஜீவனம் நடக்கும்னு நான் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு பிரம்மா போயிடுறாரு. இந்த ஞானியும் ஒரு 35 வருடங்களுக்கு பிறகு அந்த கிராமத்திற்கு வராரு. வந்து பார்த்தா சொன்னது போலவே அந்த கோட்டீஸ்வரனுடைய மகன் ஒரு ஏழையாக இருக்கிறார். அவருடைய சொத்து பத்து எல்லாமே அவரை விட்டு சென்று விடுகிறது. வெறும் ஒரே ஒரு மாடை வைத்துக்கொண்டு, அதுவும் பழைய வயதான கிழம் மாடு, அதை விற்றாலும் கூட அவ்வளவு பெரிய பணம் கிடைக்காது. அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை மிக வறுமையில் அவர்கள் ஓட்டி செல்கிறார்கள். உடனே சென்று, என்னப்பா உனக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு அவர் தன்னுடைய நிலையை கூறி எல்லாம் விதி என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப சோர்வாக இருக்கார். உடனே இந்த ஞானிக்கு ஒரு யோசனை, ஒரு மாட்டால் தானே உனக்கு ஜீவனம் நடக்கும், நீ உடனே அந்த மாட்டை வித்துடு அப்படிங்கிறார். நீ யாருப்பா பெரும்பைத்தியமாக இருக்க, இருக்கிறதே எனக்கு இந்த ஒரு மாடு தான், அதையும் விற்க சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் சொல்கிறது நீ செய், அந்த ஒரு மாட்டை வித்துடுன்றார். சரி, என்னமோ பெரியவர் சொல்கிறாரு, நம்ம ரொம்ப மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லி அந்த மாட்டை அவர் வித்துடுறாரு. விற்றா வெறும் 50 ரூபாய்க்கு தான் போகுது. அந்த 50 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இந்த ஞானிக்கிட்ட, இங்கே பாரு வெறும் 50 ரூபாய் வந்திருக்கு, இதை வச்சுட்டு நான் என்ன செய்யறது, என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் ஓட்டணும், எனக்கு வேறு 7-8 பிள்ளைகள்னு நிற்கிறார். உடனே அந்த ஞானிகள் என்ன சொல்கிறது, அந்த 50 ரூபாய்க்கும் சாப்பாடு செய்து நல்லா சாப்பிட்டு எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கிடுன்ற. என்னடா இது வம்பா போச்சு, இவர் பேட்டை கேட்டு இருந்த ஒரு மாட்டையும் வித்துட்டோம், இருக்கிற காசையும் அன்னதானம் போடுன்றார் இந்த ஆளுன்னு சொல்லி, சரி பெரியவர் சொல்லிட்டாரு செய்வோமேன்னு சொல்லி அன்றைய நாள் என்ன பண்ணுறாங்க, வயிறார நல்ல உணவு சாப்பிட்டு இருந்த எல்லா காசில் இருந்த உணவையும் எல்லாருக்கும் வழங்கி அன்றைய நாள் சிறப்பாக முடிஞ்சு. மறுநாளைக்கு என்ன செய்வதுன்னு ஒரே குழப்பம், படுத்துக்கிட்டே இருக்கார். அவருடைய தோட்டத்தில் வெள்ளை விளையர்னு ஒரு பெரிய மாடு நிற்கிது. ஏன்னா இப்போ பிரம்மனுக்கு வேற வழி இல்லைல்ல, ஒரு மாட்டால் உனக்கு ஜீவனம் நடக்கும்னு சொல்லியிருக்கார்ல, இப்போ அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மாடு வேணும் இல்லை. வெளியில் பார்த்தா தோட்டத்தில் ஒரு மாடு இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த ஞானி வந்து, அது உன்னுடைய மாடு தான், நீ அதை எடுத்துக்க அப்படின்றாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், பழைய மாடு போய் புதுசாக பெரிய மாடு கிடச்சிருச்சு. அன்னைக்கும் வந்து என்ன செய்கிறாரு, இந்த மாட்டை நீ வித்துடு, விற்றதுக்கப்புறம் வரக்கூடிய பணத்தால் நல்ல ஆடைகளை வாங்கி அணிந்து கொள், இல்லாதவர்களுக்கும் ஆடை வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பேச்சுப்படி இவரும் எல்லா பணத்தையும் ஆடைகளாக வாங்கி இவரும் நல்ல மகிழ்ச்சியை அணிந்து கொள்கிறார்கள், மற்றவருக்கும் அதை வழங்குகிறார்கள். 3வது நாளும் இரவு வெளியே பார்த்தா வெளியேறுன்னு ஒரு மாடு நிற்கிது. ஏன்னா அந்த ஒரு மாட்டால் இவருக்கு ஜீவனம் நடக்கணும் இல்லையா. இப்படியாக ஒவ்வொரு நாளும் அந்த மாடை அவர் நிறுத்த வைக்க வேண்டியது யாருடைய வேலையாயிற்று, பிரம்மாவுடைய வேலையாயிற்று. அப்புறமா சொல்லிட்டார் பிரம்மா, போய் தயவு செஞ்சு நீ அந்த ஆள் வீட்டுக்கு போயிருக்காத, நான் பண்ணது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பிரம்மா அந்த இடத்த விட்டு அகன்று போகிறாராக. நமக்கு விதி எப்படி விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் சூசகமாக கையாண்டால் நம்முடைய மதிதான் அங்கு விதியை வெல்லும் அப்படின்ற ஒரு கதையை ரொம்ப அழகாக வாரியார் இந்த இடத்துல சொல்லியிருப்பார். இந்த ஒன்று நம்ம எல்லாம் பொதுவாக என்ன சொல்லுவோம், பெண்களுக்கு பின்புத்திப்பா, பொண்ணுங்களை நம்பினா அவ்வளவுதான், ஆழகால விடத்தையும் நம்பலாம், ஆனால் பெண்ணுங்களை நம்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. வாரியார் ஒரு கதையில் சொல்கிறாரு, ஒரு பொண்ணு, சாதாரண பொண்ணுடைய சமயோஜித புத்தி ஒரு கணவனின் உயிரையே காப்பாற்றி இருக்கு அப்படின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை அவர் சொல்லியிருக்கார். ஒரு ஊரில்
ஒரு அமைச்சர் என்ன செய்கிறாரு, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது காதல் கொள்கிறார். தப்பு இல்லை, ஆனால் 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அமைச்சருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் காதல் கொண்டிருந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் தன்னுடைய ஆசையை அங்கே போய் தெரிவிக்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, எப்பா நீ ஒரு அமைச்சர், தலைமை அமைச்சன் வேற, எங்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது இல்லையா, நீயே இப்படி தவறு செய்யலாமா, பிறன்மனை நோக்குவது பேராண்மையான்லாம் கேள்வி கேட்டு அவரை அசிங்கப்படுத்தி அனுப்பிடுச்சு. இவருக்கு மகா கோபம், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கலைன்னா உன்னை நான் எப்படி நிம்மதியாக வாழ வைப்பேன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய கணவன் மீது ஒரு பொய்யான குற்றத்தை கூறி அந்த கணவனுக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துடுறாரு இந்த தலைமை அமைச்சர். இந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறதுனே புரியல. அவள் ஒரு சாதாரண பெண் இல்லை, அரசன்கிட்ட போய் பேசி மன்றாடி அவர் முறையிட்டு தன் கணவனை மீட்டு வரக்கூடிய அளவிற்கு துணிவில்லாத சாதாரண பெண். என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் கணவன் ஆயிற்றை விட முடியாதல்லவா, போய் தன்னுடைய அரசர்கிட்ட என்னுடைய கணவன் எந்த தவறும் செய்யலை, கொஞ்சம் உங்களுடைய தீர்ப்பில் கொஞ்சம் மாற்றம் கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்கன்னு கேட்குறான். இப்போ அரசன் என்ன சொல்கிறார், ஐயோ இந்த இது வழங்கப்பட்ட தீர்ப்பு, இது விசாரணைக்கு உரிய வழக்கு இல்லை, இது வழங்கப்பட்ட தீர்ப்பு, இதை மாற்றுவதற்கு இடமே இல்லை, வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், நாளைக்கு நான் இறைவனுக்கு முன்னாடி திருவுளச்சீட்டு எழுதி போடுவோம், உன் கணவன் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்று அதிலே வரக்கூடிய விடையை கொண்டு நம் தீர்ப்பு வழங்கிவிடலாம் என்று அரசன் கூறி அனுப்புகிறான். இந்த பெண்ணுக்கு ஒரு மாதிரி சமாதானம் ஆயிடுச்சு, இறைவன் நம்மை கைவிடப் போவது இல்லை என்று. ஆனால் நடந்தது என்னன்னு பாருங்க, அந்த அமைச்சன் அந்த சீட்டு எழுதக்கூடியவன்கிட்ட 1 லட்சம் ரூபாயை கொடுத்து 2த்துலையுமே குற்றவாளி குற்றவாளின்னு எழுத வச்சிடுறார். இப்போ நாளைக்கு எந்த சீட்டு எடுத்தாலும் அதில் குற்றவாளின்னு இருக்க போகுது. இந்த தகவலை அமைச்சருடைய மனைவி அந்த பெண்ணிடத்தில் சென்று சொல்கிறார், என்னுடைய கணவன் மிகவும் மோசமானவன், இந்த மாதிரி செய்துதான், நீ தான் உன் புருஷனை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிடுறான். இப்போ இந்த பொண்ணால் என்ன செய்ய முடியும், மறுநாள் போய் அரசவையில் போய் சீட்டை மாற்ற முடியாது, எதுவுமே பேச முடியாது. கூட்டத்தோடு கூட்டமாக வாயடைச்சு போய் நிற்கிறா, தன்னுடைய கணவனை காப்பாற்றியாக வேண்டிய நிலையில் இருக்கா. அப்போ என்ன நடக்குது, அரசன் ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு அந்த சீட்டை எடுமான்னு சொல்கிறார். உடனே இவெல்லாம் நிறுத்துங்க, என்னுடைய கணவனோட முடிவை நானே தேர்வு செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, அரசன் என்ன பண்ணுவார், கடைசியாக செய்துக்கோன்னு சொல்லி விட்டுடுறாரு. இந்த பெண்ணும் போய் ஒரு சீட்டை எடுத்து தன்னோட வாயில் போட்டு முழுங்கிடுறான். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அதிர்ச்சி, ஏம்மா சீட் எடுத்து இங்கே கொடுக்க சொன்னால் உன் வாயில் போட்டு முழுங்கிட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்னுடைய கணவனுடைய முடிவை நான் எப்படிங்க என்னுடைய வாயால் சொல்லுவேன், அது முடியாது, அங்கே கீழே என்ன சீட்டு இருக்கோ அதுக்கு நேரெதிரான சீட்டு தானே நான் முழுங்கியிருப்பேன், அது என்ன நீங்கள் எடுத்து பார்த்துக்கங்கன்றாங்க. அங்கே இருக்க சீட்டு எடுத்து பார்த்தா அதில் குற்றவாளின்னு இருக்குது. அப்போ நான் விழுங்கின சீட்டு குற்றவாளி இல்லை, என்னுடைய கணவன் குற்றவாளி இல்லை, அதனால் அவரை விடுவிச்சு தான் நீங்கள் ஆகணும்னு சொல்லி அவ்வளவு சாமர்த்தியமாக பேசி தன்னுடைய கணவனை அரசவையிலிருந்து மீட்டெடுத்து சென்றிருக்கலாம். இப்போ பெண் புத்தி எப்படிப்பட்ட புத்தி, ஸ்ட்ராங்கான புத்தி அப்படின்றத நம்ம வாரியார் அழகாக இங்கே பதிவு செய்கிறார்கள். இப்படி எக்கச்சக்கமான கதைகள். ஒரு அரசன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கியங்கள் பல கருத்துக்கள் சொல்லுது. ஒரு அரசன்னா தன்னலம் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களையும் தன்னுடைய குடும்பம் போல நேசிக்க வேண்டும், மனிதர்களை மட்டுமல்ல 5 அறிவு ஜீவனையும் நேசிக்க வேண்டும். இப்படி பல இலக்கணங்கள் உண்டு அரசன் எப்படி வாழணும்னு சொல்லி. ஆனால் ஒரு அரசன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு வாரியார் ஒரு இடத்துல ஒரு அழகான கதையை சொல்கிறாரு. விஜயநகரத்தில் ஒரு மன்னன், அவருடைய பேரே ரொம்ப நகைச்சுவையாக சொல்கிறாரு, மகா 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 ராஜபகதூர், மகா 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 மூட ராஜபகதூர், மக்கு அப்படின்னு சொல்கிறத அவர் அழகாக சொல்கிறார். அந்த மன்னனுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அவருடைய பேர் இன்னும் நகைச்சுவையாக இருக்கும். மந்திரி மகா 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 மக்கு பிளாஸ்திரி அப்படின்னு குறிப்பிடுறார். அரசனும் மக்கு, அமைச்சனும் மக்கு. அப்போ அந்த அரசாட்சி எப்படி இருக்கும் சொல்லவே வேணாம். ஒரு முறை என்ன செய்கிறாரு, அவருடைய பெரிய வேலையே ஞாயிற்றுக்கிழமை ஒரு முறை அரசவை கூடும், நெய்யில் வறுத்த முந்திரியை ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த முந்திரி காலியானதுக்கப்புறம் அரசவை அப்படியே நின்றுடும், முடிஞ்சு போயிடும். அந்த ஊர்லேயே ஒரு ஞான குரு இருந்தார், அவர்களுக்கு ஒரு 4-5 சீடர்களும் இருந்தார்கள். அந்த சீடர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுற, தலைமை சீடன் அந்த ஞானிக்கு வரக்கூடிய பலகாரங்களை எல்லாம் தான் மட்டுமே சாப்பிடணும்னு சொல்லி மற்ற சீடர்களுக்கு கொடுக்காம தனியாக கொண்டு கொழித்து வந்தான். உடனே அந்த ஞானி கூப்பிட்டு, இதெல்லாம் நியாயமா, தனக்கு கிடைத்ததை 4 பேருக்கு கொடுத்து சாப்பிட்றது நல்ல பழக்கம், நீ மட்டுமே சாப்பிட்றே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த தலைமை மாணவன் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கிறவங்களே நான் தான் முதன்மையானவன், எனக்கு தான் அது வேணும்னு சொல்லி உரிமையோடு அதை என்ன பண்ணுறான், கொண்டு கொழிக்கிறான். இவரும் என்ன செய்கிறாரு, சரி இதற்கான பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லாமல் போயிடுறாரு. இவனும் உண்டு 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 குறுக்காக வளர ஆரம்பித்து விட்டான். உடம்பு நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் இந்த அரசவை கூடுது. அப்போ ஒருத்தர் கால் நொண்டிக்கிட்டே வரான் அரசர்கிட்ட.
அரசே நான் நடந்து போகும்போது ஒரு வீடு இடிச்சு என் காலில் விழுந்துருச்சு, அந்த வீட்டுக்காரனுக்கு நீங்கள் தக்க தண்டனை கொடுக்கணுன்றான். இவரும் முந்திரியை சாப்பிட்டுக்கிட்டே யார் அந்த வீட்டு ஓனரோ அவர் கூப்பிடுவாங்க, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்ட்டு முந்திரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். உடனே வீட்டு ஓனர் ஓடி வராரு, இது என்னோட தப்பு இல்லை, வீடு கட்டின கொத்தனாருடைய தப்பு, அவர் தான் கலவையை சரியாக கலக்கலை, இது என்னோட தப்பு இல்லைன்னு சொன்னோன்னே, நீ கரெக்டாக சொன்னல, உனக்கு இந்த 5000 ரூபாய் பரிசு, போ அந்த கொத்தனாரை எடுத்து அவருக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்றார். கொத்தனார் ஓடி வராரு, ஐயோ இது என்னுடைய தப்பு இல்லை, இந்த கலவையை கலக்கணும்ல, அதுதான் இலகுவாக இருந்தது, அந்த கலவையை கலக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றி அந்த பெண் மீது தான் குற்றம், என் மீது குற்றம் இல்லைன்னு சொல்கிறான். உடனே அரசன் அவனுக்கு ஒரு 3000 கொடுத்து, நீ போ அந்த பொண்ணை எடுத்துட்டு வா, அவளை தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஓடி வந்து என்ன சொல்கிறா, அரசரே இது என்னோட தப்பு இல்லை, நான் ஊற்றுனெல்லாம் அந்த பானை, அந்த பானையுடைய வாய்ப்புறம் பெருசாக இருந்தது, அதை செய்த குயவனுடைய தப்புன்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணுக்கு 3000 ரூபாய் கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பிட்டு குயவனை இங்கே வர வைக்கிறாங்க. குயவன் ஓடி வந்து என்ன சொல்கிறா, அது என்னோட தப்பு இல்லை, நான் பானை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு எதிரில் ஒரு பொண்ணு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தா, அந்த நாட்டியத்தை பார்க்கும்போது நான் மெய் மறந்து பானையை தப்பாக செஞ்சுட்டேன், ஆகவே அந்த நாட்டியம் ஆடிய பெண் மீது தான் குற்றம்னு சொல்கிறான். உடனே இந்த குயவனுக்கு 3000 ரூபாய் கொடுத்து அனுப்பிட்டு அந்த நாட்டியம் ஆடக்கூடிய பெண்ணை அழைத்துட்டு வந்து அவளை தூக்கிலிட போகிறார்கள். தூக்கிலிட போகும் பொழுது முந்திரி காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரசவை நடக்காது. இந்த பொண்ணு தூக்கில் போடுன்ட்டு அரசன் போயாச்சு. தூக்கில் போட போகும்போது அவங்க தூக்கு கயிறு தயாரிச்சிருப்பாங்களே, அந்த கயிறுடைய வாய்ப்புறம் பெருசாக இருக்குது, தூக்கு போடுவதற்கு அந்த பொண்ணுடைய கழுத்து சின்னதாக இருக்குது. ஓடி போய் அரசே கயிறு சரியில்லை, அந்த பொண்ணை வந்து தூக்கு மாற்றுவதற்கு அது திட்டமாக இல்லைன்னு சொல்லும்போது அரசர், முட்டாள் அரசர் என்ன சொல்கிறாரு, அப்போ அந்த பொண்ணையை விட்டு அந்த கயிறுக்கு ஏற்ற கழுத்து எங்கே இருக்கோ அவனை பிடிச்சிட்டு வந்து தூக்கில் போட்டுடுன்றாங்க. இவங்க ஊர் ஃபுல்லாக தேடுறாங்க, அந்த கயிறுக்கு ஏற்ற கழுத்து எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த திண்ணையில் முதல் மாணவக்கார் ஒருத்தர் எல்லாத்தையும் சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய கழுத்து பொருத்தமாக இருந்தது. அந்த மாணவனை கூட்டிகிட்டு வந்து தூக்கில் போடுவதற்காக நிறுத்த வைத்திருக்கிறார்கள். உடனே ஞானகுருக்கு என்ன இருந்தாலும் தன்னுடைய சீடன் இல்லையா, காப்பாற்றியாக வேண்டும் இல்லையா, ஓடி வராரு. யாரோ பண்ண தப்புக்கு இந்த பையனை தூக்கில் போட்டுருங்க, ரொம்ப நல்லது, ஆனால் அவனுக்கு பதிலாக என்ன போட்டுருங்க தூக்கில், ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கு இறந்தா உடனே ஸ்வர்க்கமா, அதனால் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காதீங்க, எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, இன்னைக்கு நான் இறந்து போகிறேன்னு அந்த ஞானகுரு பேசவும் இவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு இறந்தா ஸ்வர்க்கம் நிச்சயம்னு யாரையுமே கொலை செய்யாமல் அரசன் தானாகவே தூக்கு போட்டு கொண்டான். அரசனே தூக்கு போட்டு கொண்டானே, நாமே உயிரோடு இருக்கணும்னு அந்த அமைச்சனும் தூக்கு மாட்டிக்கிட்டான். ஆக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசனுக்கு அறிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த நேரத்தில் எப்படி செயல்படணுன்றதும் ரொம்ப 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 அவசியம் வந்து நம்ம வாரியார் சுவாமிகள் இந்த கதையில் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கதைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே நேரக்குறைவு காரணமாக அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறைய எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நான் வந்து மனம் நிறைய எப்படி அந்த நன்றியை சொல்வதுன்னே எனக்கு தெரியல. வாரியார் சுவாமிகள் வந்து பல திருக்கோயில்களை கட்டியிருக்கிறார், அதை பற்றியும் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஐயா முதல்ல சொன்ன மாதிரி 27 கோயில்களில் திருப்பணி செய்திருக்காரு. இது வந்து சாதாரணமான செயல்கையே இல்லை. அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு கோயில் திருப்பணி செய்வது என்பது எவ்வளவு கடினமான செயல் என்பதை அது படிக்கும் பொழுதுதான் புரிந்து. ஒவ்வொரு நேரத்திலும் அவர் பட்ட இடர்பாடுகள், ஒவ்வொரு இடர்பாடுகளையும் அவர் மலர் மலையாக வாங்கி கொண்டு அந்த பணியை தொடர்ந்து செய்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மனம். அவர் மனம் சிறு வயதில் எப்படியெல்லாம் செம்மையாக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவர் வயது முதிர்ந்த காலத்திலும் துணிந்து செயல்பட அவருக்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கிறது என்பது எனக்கு புரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நெருக்கடியில் என்னால் ஒரு 4 வரி சேர்ந்தாப்புல எழுத முடியலைங்க. ஆனால் சுமார் 50க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எப்படித்தான் எழுதியிருப்பாருன்னே தெரியல. அவருடைய வரலாறு படிக்கும்போது வீட்டில் படுக்கிறதுக்கே அவருக்கு படுக்க கிடையாதான். அப்போ வீட்டில் தூங்கக்கூட நேரமில்லாத ஒரு மனிதர் 150க்கும் மேற்பட்ட நூல்களை எந்த நேரத்தில் எழுதியிருப்பார், எப்படி வெளியிட்டிருப்பார்னு நினைச்சாலே மெய்சில் இருக்குது. அப்படி அயராது நம்முடைய ஆன்மீகத்தின் வழி மக்களை நல்ல வழியில் கொண்டு சென்ற வாரியார் அவர்களை இங்கு நினைத்து மனதார வாழ்த்து பெருமிதம் கொள்கிறேன். அவர் 1950 இந்த செய்தி மட்டும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். 1955 ரிஷிகேஷத்தில் வந்து கிருபானந்த சுவாமி திருப்புகழ் ஜோதி அப்படின்ற விருதை பெற்றிருக்கிறார். அருள்மொழி அரசு, சரஸ்வதி கடாஷ்டகம், இசைப்பேரறிஞர், கலைமாமணி, அமுதமொழி கொண்டல், திருப்பணி சக்கரவர்த்தி, திருப்பணி சரபம் அப்படின்னு பல விருதுகளை வாங்கினார். அதில் ஒரு விருது மட்டும் ஷட்பதானந்தா அப்படின்ற விருது வாங்கும்பொழுது எனக்கு அதுக்கான பொருள் தெரியணும்னு விருப்பப்பட்டேன். ஷட்பதானந்தானா என்ன பொருள் அப்படின்னு. ஷட்பதம் அப்படின்னா 8 கால்கள்னு பொருளாம். 8 கால்கள் இருப்பது வண்டுக்கு. வண்டு என்ன செய்யும்? கள்ளி செடியிலும் போய் தேன் எடுக்கும்,
வாசமுள்ள மலர்கள்லையும் தேன் எடுக்கும், நல்ல பூக்கள்லையும் தேன் எடுக்கும், விஷப்பூக்கள்லையும் அதால் தேன் எடுக்க முடியும். அதுபோல எந்த நூல்களாக இருந்தாலும் வாசிக்க வேண்டும். இவர் ஆன்மீக சைவவாதியாக இருந்தாலும் கூட எல்லா நூல்களையும் வாசிக்கும் பழக்கத்தை கொண்டிருப்பதனால் எல்லா நூல்களில் என்னென்ன நூல், பைபிள், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நூல்கள்னு எல்லா நூல்களையும் வாசித்து அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எல்லாம் தேன் போல பொறுக்கி மக்களுக்கு இனிமை தரக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்து வாரி வாரி வழங்கியவர் நம்முடைய வாரியார் சுவாமிகள். இந்த தினத்தில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் குறித்து இவ்வளவு பேசுவதற்கல்ல படிப்பதற்கு வாய்ப்பு அளித்த பெரியோர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான உரை. வாரியார் சுவாமிகளின் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பில் அவர் பணியாத ஒரு போராளியாக இருந்ததை மிக நல்லா சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். மிக சிறப்பான உரை. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. சென்னையிலிருந்து மிக சிறப்பாக சொற்பொழியாற்றிய கங்கா பரணி தரணி எங்கும் புகழ்வர இந்த மனமன்றம் வாழ்த்துகிறது. அந்த நிகழ்ச்சியில கொத்தனாரு, பானசேரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. ஆனா எங்க சேலத்தில் எங்களுடைய நண்பராக விளங்கக்கூடிய 50 ஆண்டுகள் ஆனாலும் ஒழுங்காத கட்டிடங்களை தமிழ்நாடு முழுவதும் கட்டிக் கொண்டிருக்கும் BMR ரவி அவர்கள் நன்றி உரையாற்ற வருகிறார். ஒரு மன்றத்தை உருவாக்குவது மிகப்பெரிய சிரமம். அந்த மன்றத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 50 ஆண்டுகள் அது நிறைவாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு தனி மனிதனுடைய எண்ணத்திலும் சிந்தையிலும் உற்பத்திப்பட்ட அந்த ஒரு நல்ல நோக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அரை நூற்றாண்டு கடந்து 51 ஆண்டுகளாக இங்கு இந்த சேலம் மக்களுக்காக பல்வேறு திசைகளில் இருந்தும் எப்படி பாரதி சொன்னாலும் 8 திக்கும் சென்று கலைகள் 8ம் கொண்டு வந்து சேர்த்திடுவோம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அன்றைய தினம் உருவாக்கப்பட்ட மனமன்றத்தினுடைய ஐயா சந்திரசேகரன் இவருடைய மனதிற்கு இணாக அவருடைய மகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். சேலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல, சேலத்தில் இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் மட்டுமல்ல, பல்வேறு தூரங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்தாண்டிலிருந்தும் இலக்கியவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் அழைத்து வந்து இந்த சேலம் சேலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மக்கள் அல்லருடைய காதலையும் இணையா தேனை பாய்ச்சி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் நம்ம எல்லோரையும் ஆன்மீகத்திலே கட்டி போட்டு மேலும் சில கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற உற்சாகத்தோடு நம்ம எல்லாம் விட்டு மனதில்லாமல் பிரியக்கூடிய கங்கா பரணி அவர்களை வாழ்த்தி அவருக்கு நின்ற ஒரு எதிர்காலம் இருக்கிறது. மிக சிறப்பான முறையிலே அவர் வளர்ந்து வருவார். அது மட்டுமல்ல, எங்கள் மனமன்றத்திற்கு ஒரு சிறந்த ராசி உண்டு. சிறிய சிறிய பேச்சாளர்கள் எல்லாம் இங்கு வந்து புடம்போட்ட தங்கங்களாக தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் போற்றத்தக்க பேச்சாளர்களாக மனமன்றம் உருவாக்கி இருக்கிறது. அந்த வகையிலே என் சகோதரியை மனமாற வாழ்த்துகின்றேன். உங்கள் சார்பாக நன்றி, வணக்கம்.